الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. فقال الله تعالى في محكم تنزيله العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. فأقم وجهك للدين حنيفا فطرة الله التي فطر الناس جميعا فطرة الله التي فطر الناس عليها لا تبديل لخلق الله ذلك الدين القيم ولكن أكثر الناس لا يعلمون. அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, சென்ற வகுப்பிலிருந்து இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியாக தாவா பயிற்சி என்ற இந்த தலைப்பிலே தொடர்ந்து நம்ம பயணிக்க இருக்கிறோம். அந்த வகையிலே இன்றைக்கு இரண்டாவது வகுப்பு. சென்ற முறை அந்த வகுப்பிலே ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம பேசணும். அது என்ன விஷயம்? இஸ்லாத்தை பற்றி ஏதாவது பேசணும், அப்படிதானே? தாவா விஷயத்தில் ஒரு முக்கியமான ஒரு டாப்பிக்கை ஸ்டார்ட் பண்ணி பேசி அப்படி ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கிறோம். இப்போ கூட அந்த வசனம் தான் ஓதுனா முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால் ஃபித்ரா அப்படின்ற ஒரு விஷயத்த பேசணும். நம்ம ஞாபகம் இல்லையா? ஃபித்ரான்னு ஒரு விஷயத்த பேசணும். இல்லை, அது பிறகு. பட் டாபிக் வந்து ஃபித்ரா. அதாவது பொதுவாக உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட், ஒரு குழு கொடுக்கன்னா, இப்போ என்னுடைய வகுப்பில், இந்த தாவா ட்ரைனிங் வகுப்பில் நான் ஏதாவது ஒரு கேள்வி கேட்டு உங்களுக்கு ஒரு வேலைக்கு பதில் தெரியலன்னு வைங்களேன், பெஸ்ட் ஐடியா என்ன தெரியுமா? ஃபித்ரான்னு சொன்னீங்கன்னா மோஸ்ட்லி கரெக்டாக இருக்கும் அது. ஏன்னா எப்படியோ ஒரு வகையில் கனெக்ட் ஆயிருக்கும் அது. சரி, ரைட். இந்த ஃபித்ராவை பொறுத்த வரைக்கும் நம்ம திருக்குறள்லேருந்து ஒரு வசனத்தை நம்ம நினைவூட்டணும். ஃபித்ரா என்ற விஷயத்தை பேசினாலே இந்த குறிப்பிட்ட வசனத்தை தான் நம்ம ஒரு அடிப்படை வசனமாக வச்சு அதிலிருந்து பல விளக்கங்களை சொல்லுவதை பார்க்குறோம். ஃபித்ரா பற்றி யார் பேசினாலுமே இந்த வசனத்தை பேசி ஆகணும். அந்த வசனம் எந்த சூறா, எந்த நம்பர், ஏதாவது ஞாபகம் இருக்கா? நான் லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தேன், 30 அது ஈஸி நம்பர் ஞாபகம் வைக்கிறது, அப்படி தானே? இந்த 20 ஞாபகம் வச்சிருப்பாங்கல்ல, 20 என்னது? இப்போ இது மாதிரி தான் ஒரு இடத்துல பேசும்போது 20 அதனால 30 ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு போயிட்டோம். கடைசியில் பழையபடி 20 தான் ஞாபகம் வச்சுக்கிறாங்க. அங்கிருந்து எங்கே போகணும்னு தெரியல. ஓகே, 30 இந்த வசனம் வந்து ஒரு அடிப்படையான ஃபவுண்டேஷன் வசனம். எந்த விஷயத்துக்குன்னு சொன்னா, இந்த ஃபித்ரா என்று சொல்லக்கூடிய இந்த கோட்பாடை விளங்குவதற்கு மிக முக்கியமான வசனம். இந்த வசனத்தை பத்தி நம்ம கொஞ்சம் பேசிட்டோம் சென்ற வகுப்புல. இதுதான் அந்த வசனம். அந்த வசனத்தை நம்ம பேசணும். இதுல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வந்து சொல்லி காட்டுகின்றான். ஃபித்ரா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. அது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஃபித்ரத் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய பேரோட இதாஃபத்தை செஞ்சு சொல்லி தருகிறான். அப்ப அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உள்ள ஃபித்ரா என்பது எல்லா மனிதர்கள்ட்டையும் இருக்குது. லா தப்தீல லி ஹல்கில், அல்லாஹ்வுடைய படைப்புல இந்த மாற்றத்தையும் பார்க்க முடியாது. அப்ப இந்த ஃபித்ரா என்ற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எந்த மனுஷனா இருந்தாலும் சரி, அவன் நேர்வழியிலேயே வராம இருந்தாலும் சரி, நேர்வழிக்கு சம்பந்தம் இல்லாத முறையில எதிராக நடக்கக்கூடியவனா இருந்தாலும், உள்ளுக்குள்ள டீப் இன்சைட் என்ன இருக்குது அவனுக்கு? இந்த ஃபித்ரான்னு ஒண்ணு இருக்குது. அது ஒரு வேளைக்கு எப்படி இருக்கலாம்? வலுவிழந்து இருக்கலாம், அல்லது எஃபெக்டிவ் இல்லாம இருக்கலாம். ஆனா ஃபித்ரான்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? நிச்சயமா இருக்கு. அப்ப ஃபித்ரா என்று ஒன்று இல்லாம எந்த அந்த குறிப்பாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதர்களை பொறுத்த வரைக்கும் எல்லா மனிதர்களுக்கும் ஃபித்ரா இருக்கிறது என்று சொல்லக்கூடிய இந்த அடிப்படை கருத்தில் சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், இதுதான் நிலையான மார்க்கமாகும். இந்த ஃபித்ரா என்று சொல்லக்கூடிய இந்த இயல்பு மனிதனை எதை நோக்கி இட்டு செல்கிறதோ, எதை நோக்கி அவனை உந்துகிறதோ, அது நிலையான மார்க்கம், உறுதியான இந்த மார்க்கத்தை நோக்கி உந்துகிறது. அப்போ ஒரு மனுஷனுடைய உள்ளத்துல வந்து நேர்வழியை நோக்கி உந்தக்கூடிய, நேர்வழியை நோக்கி அவனை ஈர்க்கக்கூடிய, நேர்வழியை நோக்கி செலுத்தக்கூடிய ஒரு சிஸ்டம் பில்டின்னா இருக்குது. இந்த சிஸ்டம் இல்லாம யாருமே கிடையாது என்ற ஒரு அடிப்படையை நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கிறோம். இந்த இடத்துல இன்னொரு சின்ன ஒரு அடிஷனலான பாயிண்ட் என்னன்னு சொன்னா, இந்த ஃபித்ராவை நம்ம மனசாட்சின்றது ஃபித்ரா என்ற வார்த்தைக்கு மிக பொருத்தமான டிரான்ஸ்லேஷனான்னு எனக்கு சொல்ல தெரியாது. ஒரு மனசாட்சின்றத ஃபித்ராவுக்கு டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டா,
இதுக்கு எதிராக இன்னொரு ஃபோர்ஸ் மனுஷனுடைய உள்ளத்துல இருக்கு. அது என்னன்னு சொல்ல முடியுமா? மனோ இச்சை. மாஷா அல்லாஹ். இன்னொரு முக்கியமான ப்ராப்ளம் என்னன்னு சொன்னா மனோ இச்சைன்னு ஒரு ஃபோர்ஸ் ஒன்று இருக்கு. அதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஃபித்ரா வசனத்துக்கு முன்னாடி உள்ள வசனத்தை சொல்லி காட்டுகின்றான். அங்க பாருங்க, வசனத்தை அல்லாஹ் சொல்றான். வசனம் தெரியுது தானே? பலி தபா அல்லதீன வலமு அஹ்வாஅஹும் பிகைரி இல்ம். அந்த அநீதி இழைக்கக்கூடிய மக்கள் தங்களது மனோ இச்சையை அறிவில்லாமல் பின்பற்றுகிறார்கள். அப்ப மனோ இச்சை பின்பற்றுறான். இப்ப மனோ இச்சை பின்பற்ற என்ன நடக்கும் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். ஃபமை யஹ்தி மன் அதல்லல்லாஹ். இது ஒரு டேஞ்சரான ஒரு சென்டென்ஸ். இது அல்லாஹ் சொல்றா, அல்லாஹு வழி கெடுத்தவனை எவன் நேர்வழியில் செலுத்த முடியும். இப்படி கேட்டா என்ன அர்த்தம் அதுக்கு? அப்படின்னா என்ன அர்த்தம்? அவ்வளவு மேட்டர் ஃபினிஷ்ட். அப்ப இது ஒரு டைப்பான, அதாவது இந்த வேர்டிங்கே வந்து ஒரு ஒரு டேஞ்சரான ஸ்டைல்ல அந்த வசனத்தை தான் சொல்லிக்கிறார். அப்படின்னா என்னது ரொம்ப டேஞ்சர் என்ன தெரியுமா? மனோ இச்சை பின்பற்றினா ப்ராப்ளம். மனோ இச்சையை பின்பற்றினா முடிஞ்சது. அதே சமயத்தில் இந்த ஃபித்ராவை பின்பற்றினா இந்த மனசாட்சி நம்ம லூசா டிரான்ஸ்லேட் பண்றோம். அதனால மனசாட்சி கரெக்ட் டிரான்ஸ்லேஷன் இல்லைன்னு யாரும் சொல்லாதீங்க. நம்ம ஒரு யூசேஜுக்காக பேசுறோம். இந்த ஃபித்ராவை நம்ம பின்பற்றணும்னு சொன்னா அது நேர்வழி நோக்கி உந்தும். அதே டைம்ல டேஞ்சர் என்னன்னு சொன்னா மனோ இச்சையை ஒருத்தன் பின்பற்றினா வழிகேடு கேரண்டி அவனுக்கு கிட்டத்தட்ட. அல்லாஹ் எந்த அளவுக்கு சொல்றான், அல்லாஹ் வழிகெடுத்தவனே எவன்ப்பா நேர்வழியில் செலுத்த முடியும் இப்படின்னு சொன்னா அதுக்கு பிறகு ஒண்ணுமே பேச முடியாது. எந்த கேப்புமே இல்லைங்க. கரெக்ட் தானே? அப்ப இவ்வளவு ரிஸ்கான விஷயம் தான் எது? மனோ இச்சையை பின்பற்றுவது. அப்ப இந்த வசனத்துல பாத்தீங்கன்னு சொன்னா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஃபித்ராவுக்கு மனோ இச்சைக்கு ஒரு கான்ட்ராஸ்ட் அந்த ரெண்டு வசனத்திலே கொடுக்குறான். 29வது வசனத்துல மனோ இச்சை பின்பற்றினா கதை முடிஞ்சுது. 30வது வசனத்துல இந்த ஃபித்ரா என்பது அதை ஃபித்ரா எதை நோக்கி உங்களுக்கு இட்டு செல்கிறதோ அதை முன்னோக்குங்க நீங்க, ஏனென்றால் அதுதான் நிலையான மார்க்கம் என்று அல்லாஹ் சொல்லி தருவதை பார்க்கிறோம். அப்ப இப்படி ஒரு சிஸ்டம் உள்ள இருக்குன்னு பார்க்கலாம். பின்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணும் பொழுது இதை பத்தி அதிகமா நம்ம பேசுவோம். ஆனா யாரையும் நீங்க பாருங்க, யாரு நேர்வழியை ஏற்றுக்கொள்ளாத மக்களோ அவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழல்ல நீங்க கொஞ்சம் டீப்பா போகும்போது என்ன விளங்குவீங்க, ஒரு கட்டத்தில் நீங்க புரிஞ்சுக்கிறீங்க அவங்க மனோ இச்சை தான் பின்பற்றுறாங்க. இப்படி யாரும் நோட்டீஸ் பண்ணிருக்கீங்களா? நல்லா நோட்டீஸ் பண்ணி பாருங்க. மனோ இச்சை பின்பற்றினா தான் நேர்வழிக்கு வர மாட்டாங்க. நேர்வழிக்கு வர்றது தடுக்கிறது எது தெரியுமா? மிக முக்கியமா எல்லா வழிகேட்டையும் சம்மரைஸ் பண்ணி ஒரு இடத்துல கொண்டு வந்தீங்கன்னா நீங்க பார்க்கலாம், எங்கேயோ ஒரு இடத்துல அவன் என்ன செய்வா, மனோ இச்சை பின்பற்றிட்டு இருப்பான். அங்க போனா ப்ராப்ளம். அந்த மனோ இச்சைக்கு பின்னாடி சுத்தினா, மனோ இச்சை பத்தி நிறைய வசனம் இருப்பதை பார்க்கிறோம். பின்னாடி நேரம் இருந்துச்சுன்னா நான் சொல்லி காட்டுறேன். உதாரணமா மனோ இச்சையை வந்து யார் வந்து தன்னுடைய இலாகாக எடுத்துக்கொண்டானோ அல்லாஹ் அவனை சொல்லி காட்டுறான். அப்படிப்பட்டவங்களுக்கு என்ன நடக்கும்? அல்லாஹ் அந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்றான்னு சொன்னா அவர்களை அல்லாஹ் வழிகேட்டுல செலுத்துகிறார். அதே மாதிரி அப்படிப்பட்ட சில மக்களுக்கு கண், பார்வை, செவி, உள்ளம் எல்லாமே சீல் வைக்கப்படுது. இதெல்லாம் எங்க? மனோ இச்சை எனக்கு ஓகேன்னு சொன்னா பிரச்சனை. அப்ப ஒண்ணு மனோ இச்சைக்கு கட்டுப்படணும், இல்லைன்னு சொன்னா அல்லாஹ்வுக்கு கட்டுப்படணும். அல்லாஹ்வுக்கு கட்டுப்படலன்னு சொன்னா அவன் மனோ இச்சைக்கு கட்டுப்படுவான், படக்கூடியவன். ரெண்டுக்கு நடுவில் ஒண்ணு கிடையாது. நான் 50% மனோ இச்சை, 50% அல்லாஹ் கட்டுப்படுதுன்னு ஒண்ணு கிடையாது. இந்த இடம் தான் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அல்லாஹ் கட்டுப்பட்ட மனோ இச்சை வழிகெடுக்கும், அது தனி விஷயம். மனோ இச்சையை கொஞ்சம் இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோம், நம்ம தடுமாறுவோம், அப்புறம் கீழே வந்துட்டு எந்திரிச்சு யா அல்லாஹ் என்னை மன்னிச்சுக்கோ நீங்க வருவோம், அது ஓகே மனுஷனுக்கு. ஆனா மனோ இச்சையும் 50% எடுத்துக்கிறவன் அப்படி பண்ண முடியாது. மனோ இச்சை கட்டுப்பட்டான்னு சொன்னா அல்லாஹ் கட்டுப்படலன்னு, அல்லாஹ் கட்டுப்பட்டான்னு சொன்னா மனோ இச்சை கட்டுப்பட முடியாது. மனோ இச்சையை மனுஷனை தடுமாற்றலாம், வழிதவர வைக்கலாம், கீழே விழ வைக்கலாம். நம்ம எந்திரிச்சு திரும்ப என்ன செய்வோம், நேரான ரூட்டுக்கு வர ட்ரை பண்ணி முயற்சி பண்ணி பாவ மன்னிப்பு கேட்டு இப்படி தடுமாறிக்கிட்டே இருப்போம். இந்த பாதையில முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது ஒரு மிக அடிப்படையான ஒரு செய்தி அப்படிங்கிறத பாக்குறோம். இது எதுக்கு நம்ம இந்த டைனமிக்ஸ் இதை சொல்றோம்னு சொன்னா, நீங்க தாவா களத்துல யார்ட்டையாவது டிஸ்கஸ் பண்ண போனா இப்படி இந்த ஒரு சிஸ்டம் உள்ள ஒர்க் ஆகிறத நீங்க பாக்கலாம். அப்ப அந்த கரெக்டான பாயிண்ட நமக்கு அவங்களுக்கு தெளிவுபடுத்த முடிஞ்சா, சில சந்தர்ப்பத்தில் எந்த அளவுக்குன்னு சொன்னா, சார் நீங்க மனோ இச்சை பின்பற்றீங்க, என் இஷ்டம் மனோ இச்சைன்னு சொன்னா என்ன செய்ய முடியாது, உண்மை எது நேரான பாதை எதுன்னு பெற்றுக்கொள்ள முடியாது என்ற இந்த கருத்தையும் நம்ம என்ன செய்யலாம், அவங்களுக்கு கூட சிந்திப்பதற்காக சுட்டி காட்ட முடியும் அப்படிங்கிறத நம்ம விளங்கணும். இது ஒரு முக்கியமான ஒரு கருத்து. அதே போல அதுக்கு அடுத்த வசனத்துல 30வது வசனம், அது 31வது வசனம் அல்லாஹ் சொல்லி காட்டினார், முனீபீன இலைஹி வத்தகுஹு அகீமு ஸலாத்த வலா தகூனு மினல் முஷ்ரிகீன். அல்லாஹ்வை நோக்கி நீங்கள்
ஆர்வப்பட்டு முன் வரக்கூடியவங்களா வாங்க. அப்படி வந்தா வெற்றி. அப்ப இதுல என்ன நீங்க பாக்குறீங்கன்னு சொன்னா, யாராவது ஒருவன் எனக்கு நேரான பாதையை நோக்கி வர வேண்டும் என்று ஆசைப்பட்டு அதுக்காக ட்ரை பண்ணா நேரான பாதைக்கு வந்துடும். நேரான பாதை எனக்கு தேவையில்லைன்னு மறுத்து மனு வச்சு பின்பற்றா நேரான வழி இல்லாம போயிடும். அப்ப நேரான பாதையை ஆசைப்பட்ட ஒருத்தருக்கு நேரான பாதை கிடைக்காம போகுமா என்றால், இன்ஷா அல்லாஹ் நேரான பாதையை ஆசைப்பட்டு அதுக்கு ஒருத்தர் சின்சியரா இஹ்லாஸோட முயற்சி பண்ணான்னு சொன்னா நிச்சயமாக நேரான பாதையை அல்லாஹ் காட்டுவான். இது வேற வேற வசனங்களையும் நம்ம அந்த விளக்கத்தை பெற முடியும். உதாரணமாக திருக்குறள் அல்லாஹ் சொல்லி காட்டிங்கன்னா, யஹ்தி இலைஹி மன் அனாப், அல்லாஹ் சொல்லி காட்டினான். யார் அல்லாஹ்வை நோக்கி எனக்கு நேரான பாதை வேணும், எனக்கு கைடன்ஸ் வேணும், எனக்கு உண்மை தெரியணும், அதை நான் பின்பற்றணும்னு ஆசைப்பட்டு முயற்சி பண்ணான், எங்க இருந்து எங்க முயற்சி பண்ணாலும் சரி இன்ஷா அல்லாஹ் ஏதோ ஒரு வகையில் அல்லாஹ் அறிஞ்சவனா இருக்கா, நேரான பாதைக்கு அவனை கைடன்ஸ் பண்ணிடுவான். ஆனா ஒருத்தர் சொல்றான், எனக்கு நேரான வழி வேண்டாம் சார், நான் என் இஷ்டத்துக்கு வாழ போறேன், அந்த நேரான பாதை பத்தி எனக்கு கவலை இல்லை, உண்மை பத்தி எனக்கு கவலை இல்லை என்று வேண்டாம்னு ஒருத்தர் போனா அவன் நேர்வழி கிடைக்காது. அப்ப நல்லா யோசிங்க, நேர்வழி ஒருத்தனுக்கு கிடைக்கலன்னு சொன்னா டீப்பா என்ன இருக்குது, எனக்கு தேவையில்லாத ஏதோ ஒரு இடத்து கட்டத்துல என்ன செய்யறான், உள்ளத்திலேயோ மனசளவுலையோ செயல்பாட்டிலேயோ அந்த கோணத்துல இருக்கிறான், தேவையில்லை அதனால கிடைக்கல. அப்போ மறுமையில போய் அல்லாஹ்வுக்கு முன்னாடி நிற்கும் போதும் நீ ஏன்பா நேர்வழிக்கு வரல, அப்ப அவனுக்கு என்ன பதில் சொல்லப்படும், நீ வேண்டான்னு சொன்னியே, ஆமா வேண்டான்னு தான் சொன்னேன், அப்ப நீ வேண்டான்னு சொன்னா எப்படி கிடைக்கும்? இப்படி ஒரு கோணம் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்ப நேர்வழியை பொறுத்த வரைக்கும் நேர்வழி வேணும்னு ஆசைப்பட்டவனுக்கு எல்லாம் நேர்வழி உண்டு, வேண்டாம் என்று மறுத்தால் நேர்வழி கிடைக்காமல் போகக்கூடிய சாத்தியம் உண்டு. மற்றபடி யாருக்கு அல்லாஹ் நேர்வழி கொடுக்குறான், எப்படிப்பட்ட ஒரு சூழல்ல நேர்வழிக்குள்ள அந்த சூழல்களை அல்லாஹ் ஏற்படுத்துறான், அது அல்லாஹ் அறிஞ்சவனா இருக்கிறான். அப்ப இது ஒரு மிக முக்கியமான விஷயம். இந்த ஃபித்ராவில் இன்னொரு முக்கியமான அடுத்த கட்டத்துக்கு போறோம். இந்த ஃபித்ரா என்று சொல்லக்கூடிய இந்த விஷயத்துல என்னவும் உள்ளடக்கி இருக்கிறது. மிக முக்கியமாக என்ன இருக்குன்னு சொன்னா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருக்குரான்ல நமக்கு ஒரு செய்தியை சொல்லி தருகிறார். அது அல்லாஹோடு நம்ம செய்து கொண்ட ஒரு உடன்படிக்கைன்னு சொல்றதை விட அல்லாஹுக்கு முன்னாடி நம்ம சாட்சியம் சொன்ன ஒரு விஷயம். அதை உடன்படிக்கை என்றும் மீசாக் என்றும் என்ன அந்த வசனங்கள் மீசாக் என்று சொல்லப்படுகிறது. இந்த வசனத்தை நீங்க பாருங்க, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், இது அகத ரப்புக்க மின்பனி ஆதம மின் துஹூரிஹிம் துர்ரியத்தஹும், ஆதமுடைய அந்த பனி, அதாவது ஆதமுடைய மக்களுடைய அந்த முதுகுகளிலிருந்து அவங்களுடைய பின்னாடி வரக்கூடிய அந்த வழித்தோன்றல்களை எல்லாம் அல்லாஹ் எடுத்து, அல்லாஹ் இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, அஷ்ஹதஹும் அலா அன்ஃபுஸிஹிம். இந்த வேர்டிங் எல்லாம் நீங்க கரெக்டா பாத்தீங்கன்னா, நம்மையே நமக்கு சாட்சியாக்கி அல்லது நமக்கு எதிராக நம்மளே சாட்சி சொல்லி, நம்மளே என்ன செஞ்சிருக்கிறோம், நமக்கு எதிராக சாட்சி சொல்லியிருக்கிறோம், அல்லது நமக்கு நம்மளே சாட்சியா இருந்திருக்கிறோம். அல்லாஹ் சொல்றான், உங்களையே உங்களுக்கு சாட்சி ஆக்கணும். அஷ்ஹதஹும் அலா அன்ஃபுஸிஹிம், சாட்சியாக்கி அல்லாஹ் என்ன சொல்றான், அலஸ்து பி ரப்பிக்கும், நான் உங்கள் ரப் அல்லவா அப்படின்னு அல்லாஹ் நம்மகிட்ட கேட்டிருக்கிறான். இப்ப நம்ம இல்ல என்ன சொன்னோம், காலு பலா ஷஹீதுனா, இவ்வளவு வரைக்கும் சொல்லியிருக்கோம். நம்ம எல்லாரும் காலு பலா வரைக்கும் கேட்டிருப்போம், ஆனா காலு பலாவோட முடிக்கல. அங்க என்ன சொல்லுது, காலு பலா ஷஹீதுனா, யா அல்லாஹ் நீ தான் எங்க ரப்பு, நாங்க சாட்சி சொல்றோம், நாங்க சாட்சியா இருக்கிறோம். இப்ப இவ்வளவு கேரண்டி பண்ணிட்டு தான் வந்திருக்கிறோம் நம்ம. அதுக்கப்புறம் அல்லாஹ் இந்த இடத்துல சொல்லி காட்டுனா, அன் தக்கூலு யௌமல் கியாமத்தி இன்னா குன்னா அன் ஹாதா காஃபிலீன். அப்ப இதை எதுக்கு நம்ம சொல்லி தரோம் அப்படின்னு சொன்னா, மறுமையில நீங்க என்ன செய்ய முடியாது, யௌமுல் கியாமல இந்த ஒரு மேட்டரை பொறுத்த வரைக்கும் நாங்க கேர்லஸா இருந்துட்டோமே யாழ்தான் நீ சொல்ல முடியாது, சொல்ல அனுமதி கிடையாது உனக்கு. ஏனென்றால் நீ ஏற்கனவே சாட்சி சொல்லி இருக்கிற, நான் தான் ரப்பான்னு கேட்ட, ஆமான்னு சொல்லி இருக்கிற, அதை குரான்ல உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. இப்ப நமக்கு திருக்குரான் சொல்லி வேற காட்டுது, நீ இப்படிலாம் சொல்லிட்டு வந்திருக்கப்பா அப்படின்னு. அப்ப மறுமையில போய் என்ன சொல்ல முடியாது, ஓ இந்த மேட்டரா, படைச்சிறைவன் ஒருவன் இந்த விஷயத்தை நான் கவனிக்காம விட்டுட்டேனே அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படி சொன்னா அது ஏற்றுக்கொள்ளப்படாது. அதான் அங்க பாயிண்ட். அப்ப இது ஒரு லாக் இந்த இடத்துல பண்ற. இந்த இடத்துல ஒரு சில அறிஞர்கள் சொல்லும்போது சொல்லி காட்டுறாங்க, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இடத்துல இந்த ரிட்டாரிக்கல் கொஸ்டின் பாங்க. இப்ப உதாரணமா, நான் தான் உங்களுக்கு வகுப்பு நடத்தக்கூடிய ஆசிரியர் அல்லவா அப்படின்னா என்ன அர்த்தம், அப்படின்னா என்ன அர்த்தம், நான் தான் ஆசிரியர்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், அதனாலதான் இந்த கேள்வி கேட்கிறேன். கரெக்ட் தானே? நான் சொல்லி தரல சார், நான் தான் ஆசிரியர். ஓஹோ அப்படியா, நாங்க வேற என்னமோ நினைச்சோம், அப்பதான் இன்ஃபர்மேஷன் பண்றேன்னு அர்த்தம். கரெக்ட் தானே? இப்ப அப்படி பண்ணல. நான் என்ன கேட்கிறேன், நான் தானே உங்க ஆசிரியர் இந்த இடத்துல சொன்னா நீங்க ஆமா, அப்ப உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயத்த நான் கொஸ்டின் கேட்கிறேன். கரெக்ட் தானே? கொஸ்டினுக்கு எதிர்பார்க்கறது ஆன்சர் இல்ல, உங்களுக்கு தெரியும்னு நான் சொல்றது இதான் ரிட்டாரிக்கல். அப்ப அதனால சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, அறிஞர்கள் சொல்லும் பொழுது இந்த கொஸ்டினே எப்படி இருக்குன்னு சொன்னா, அல்லாஹ் அந்த இடத்துல இன்ஃபர்மேஷன் கூட பண்ணல நமக்கு. அல்லாஹ் நம்மள்ட்ட நான் தான் உங்க ரப்புன்னு அறிமுகம் எல்லாம் படுத்தல, இன்ஃபர்மேஷன் பண்ணல, கன்ஃபர்மேஷன் பண்ண சொன்ன மாதிரி. ஏன்னு சொன்னா
அப்ப நம்மகிட்ட இந்த கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியே நம்மள்ட்ட என்ன இருக்குது, அல்லாஹ் தான் ரப்புன்ற இல்மு உள்ளுக்கு இருக்குன்னு சொல்லப்படுது. அப்ப இந்த ஃபித்ரா எவ்வளவு டீப்னு பாருங்க. இந்த ஃபித்ராவுடைய டீப் என்னன்னா, அந்த இடத்துல அல்லாஹ் நமக்கு சொல்லி கொடுத்து நான் தான் ரப்பு ஞாபகம் வச்சுக்கிடுங்க நான் அனுப்பல. நாட் லைக் தட். நம்மளை படைக்கும் போதே நம்மகிட்ட அந்த இல்மு உள்ளுக்கு இருக்கு, அதை அல்லாஹ் சுட்டி காட்டுறான், உனக்கு ஏற்கனவே தெரியுது அப்படின்னு. அப்ப அந்த மீசாக்கு டைம்லயே நமக்கு தெரிஞ்ச விஷயத்த நம்மகிட்ட கன்ஃபர்மேஷன் வாங்குறான்ற ஒரு ஆங்கிள் இந்த கொஸ்டின் கேட்கிற ஸ்டைல் இருக்கு. அப்ப இந்த ஃபித்ரால படைச்செறிவன் ரப்பு அல்லாஹ் ஒருவன் தான் படைத்தவன் என்று சொல்லக்கூடிய இந்த கருத்து அவ்வளவு டீப்பா உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆயிரு, யாரும் அசைக்க முடியாது. அதை கன்ஃபர்மேஷன் தான் இந்த இடத்துல என்ன செய்வது, இந்த சாட்சி மூலமாக வாங்கப்படுகிறது. சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றா, இது எனக்கு தெரியாது நாளைக்கு வந்து பேசாத அப்படி. சரி, அதோட மட்டுமா விட்டா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அடுத்த வசனம் அல்லாஹ் என்ன சொல்லி காட்டினான்னு சொன்னால், அவு தக்கூலு இன்னமா அஷ்ரக ஆபாஉனா மின் கபுல் வ குன்னா துர்ரியத்தன் மின் பாதிஹிம் அஃபத்துஹ்லிகுனா பிமா ஃபஅலல் முப்திலூன். மறுமையில் வந்து நீ என்ன சொல்லக்கூடாது, நாங்க வந்து எங்களுடைய மூதாதையர்கள் வந்து என்ன செஞ்சாங்க, ஷிர்க் வச்சாங்க, நாங்க அவங்களுக்கு பின்னாடி வந்து வழி தோன்றலா இருக்கிறோம். அப்ப எங்களுக்கு என்ன தெரியும், அவங்க என்ன செஞ்சாங்களோ அதை பின்பற்றிக்கிட்டோம். அப்ப யாரோ பண்ண மிஸ்டேக்கு எங்களை தண்டிக்க போறியா யா அல்லாஹ், இப்படி இன்னும் மறுமையில நீ வந்து சொல்லக்கூடாது அப்படின்றாங்க. அப்ப பாருங்க, மறுமையில போய் அல்லாஹ் படைத்தவன் என்ற விஷயத்தை பொறுத்த வரைக்கும், அல்லாஹ் படைச்சவன்ற விஷயம் எனக்கு தெரியல, கவனம் இல்லாம இருந்துட்டேன் இப்படின்னு சொல்ல முடியாது. மத்தவங்க எல்லாம் வழி எடுத்தாங்க, அதனால நான் ஒரு தப்பான ரூட்ல போயிட்டேன், அவங்க வழி எடுத்ததுக்கு நானா யா அல்லாஹ் பொறுப்பு இப்படி போய் சொல்ல முடியாது. அப்ப நானே வழிகட்டேன்னு சொல்ல முடியாது, என்னை வழிகெடுத்தான்னு சொல்ல முடியாது. எந்த விஷயத்துல, படைச்சறிவன் ரப்புன்ற விஷயத்துல நானே வழிகட்டுட்டேன், கேர்லஸா இருந்துட்டேன் யா அல்லாஹ் அப்படின்னு பதில் சொல்லுது அளவுடு கிடையாது. அதே போல மக்கள் வழி எடுத்துட்டாங்க, நான் கேர்லஸா அப்படி போயிட்டேன் பின்னாடி இப்படி சொல்றது அளவுடு கிடையாது. நல்லா பாருங்க, இப்ப நான் ஒரு கொஸ்டின் கேட்க போறேன் உங்களுக்கு. மறுமையில நான் நீதான் ரப்பு என்ற விஷயத்துல கேர்லஸா இருந்துட்டேன்னு சொன்னாலும் அல்லாஹ் ஏத்துக்கிற மாட்டான். மத்தவங்க வழி எடுத்தாங்க அதனால வழிகட்டு போயிட்டேன்னு சொன்னாலும் இந்த விஷயத்துல அல்லாஹ் ஏத்துக்கிற மாட்டான். இது ரெண்டு நீ சொன்னதுக்கு அளவுடு கிடையாது என்று அல்லாஹ் சொல்லுவதில் இருந்து நம்ம என்ன புரிந்து கொள்ளலாம்? இதங்க ஓகே, நான் எதிர்பார்க்கிற ஆன்சர் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. என்னமா இன்னும் ஸ்ட்ரென்த் வேணும் ஆன்சர்ல. இன்னும் கரெக்ட், பட் ஸ்டில் நான் எதிர்பார்க்கறது இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லா அந்த ஃபித்ராவை நம்ம யூஸ் பண்ணி டிஸ்கஸ் பண்றதுனால இன்னும் வெயிட் எதிர்பார்க்கறேன். எல்லா ஆன்சரும் கரெக்ட் தான். அதாவது உதாரணமா நீங்க ஒரு இடத்துக்கு இப்போ ஒரு ஆளுக்கு வந்து ஒரு வேலைக்கு அனுப்புறீங்க ஒரு பேச்சுக்கு, அவன் என்னெல்லாம் மிஸ்டேக் பண்ணுவானோ கரெக்டா, அந்த மிஸ்டேக் எல்லாம் நீங்க லாக் பண்ணிடுறீங்க, இந்த மிஸ்டேக்லாம் வந்து சொல்லக்கூடாது கரெக்டா சொல்லிட்டு கரெக்டான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறீங்க. அப்படி கொடுத்தா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த மிஸ்டேக்கை சொல்லக்கூடாது மட்டும் இல்ல, மிஸ்டேக்கை சொல்ல முடியாத அளவுக்கு நீங்க செட் பண்ணிக்கீங்கன்னு அர்த்தம். சரி, இவ்வளவு குழு கொடுத்துறேன். இப்ப நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அது ஓகேங்க, அதான் குர்ஆன் வசனம், அந்த வசனம் தானே இது. இந்த வசனத்தை நீங்க அப்படி சொல்றீங்க, இதுல இருந்து நம்ம என்ன புரியலான்னு தான் கேள்வி கேட்கிறோம். கரெக்ட், ஓகே, அதை கண்டிப்பா பண்ணுங்க. ஒரு ஆவரேஜா இருக்கீங்க இன்னும். கரெக்ட், அதுல இருந்து தான் என்ன புரியணும் தான் கொஸ்டின். ஓகே, நீங்க உள்ள வந்துட்டீங்க, கொஞ்சம் அதை கம்ப்ளீட் பண்ணி முடிங்க சொல்லுது. ஓகே, இப்ப நான் நீங்க ஓரளவுக்கு வந்துட்டீங்க. நான் என்ன சொல்ல ஆசைப்பட்டேன்னு சொன்னா, மறுமையில அல்லாட்ட காரணம் சொல்லி தப்பிக்க தேவைப்படாத அளவுக்கு உறுதியாக இந்த கருத்து உள்ள இருக்கு. கரெக்ட் தானே? அல்லாஹ் வந்து இந்த காரணத்தை மறுக்கிறான்னு சொன்னா அநீதியா மறுக்கல, இதெல்லாம் சொல்லவே தேவையில்லை சார். இந்த காரணத்தை சொல்ல தேவையே இல்லாத அளவுக்கு உறுதியா இருக்கு, அப்புறம் எதுக்கு காரணம் சொல்றேன்? இது ஒரு பாயிண்டா இல்லையா? ஓ, இந்த காரணத்தை சொல்றது அனுமதிக்கப்படாது அப்படின்னா நம்ம அநீதி இருந்தா என்ன சொல்லுவோம், இது எப்படி நான் கேர்லஸா விட்டுட்டேன், இதெல்லாம் இந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டா பிடிச்சா அப்படின்னு. இது ஏன் ஸ்ட்ரிக்டா பிடிக்கப்படுதுன்னு சொன்னா, இந்த காரணம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லாத அளவுக்கு டீப்பா அவ்வளவு ஆழமா அந்த கருத்து உள்ள இருக்குன்னு. நீ காரணமே சொல்ல அவசியம் இல்லை, காரணம் சொல்ல அவசியம் இல்லாத அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும் பொழுது எப்படி காரணம் சொல்ல முடியும் நீ? இப்படிங்கிற ஒரு ஆழமான பாயிண்ட் அதுக்குள்ள இருக்கு அப்படின்னு பாக்க. அப்ப எதுக்கு இந்த கருத்தை நம்ம வலியுறுத்துறோம்னு சொன்னா, தாவா கிளாஸ்ல இந்த அளவுக்கு டீப்பா உறுதியா எல்லார் உள்ளத்திலையும்
படைச்ச இறைவன் ஒருவன்ற கருத்து இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறீங்க. இதை நம்ம தான் விளங்கிக்கிறணும். அதை அவங்களும் மறுக்க முடியாது. ஆனா அதை மீறிக்கிட்டு அவங்க மனோ இச்சை பின்பற்றுறது, கஃப்லா, பல ரீசன் இருக்கு. அதை நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அதனாலதான் மறுக்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்ப என்ன நம்ம புரியணும்னு சொன்னா, படைச்ச இறைவன் ஒருவன்ற கருத்து ரொம்ப டீப்பா எல்லா மனுஷன் உள்ளதுலயும் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. இதை நம்ம உறுதியா நம்பணும். இதுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய கருத்து. அதே போல நம்ம பல இஸ்லாத்து வரக்கூடிய பல மக்களுடைய அந்த டிஸ்கஷன் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா, அவங்க அந்த எப்படி வந்தோம் நேர்வழிக்குன்னு சொல்லக்கூடிய விளக்கங்களை பாத்தீங்கன்னா இந்த விஷயத்தை அவங்க டச் பண்றதை நீங்க பாக்கலாம். கரெக்டா? அப்ப ஃபித்ராவை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி சம்மரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, படைச்ச இறைவன் ஒருவன்ற கருத்து எல்லா உள்ளத்திலும் ரெஜிஸ்டர். இதை யாராலையும் மறுக்க இயலாது. மறுத்தா வம்படியா மறுக்கலாம், அது வேற விஷயம். அதே போல ஃபித்ரா என்பது நேரான வழியை நோக்கி வழிகாட்டக்கூடிய ஒரு இயல்பு அல்லாஹ் படைச்சிருக்கிறார். அந்த இயல்பை விளக்கம் சொல்லுகின்ற பொழுது அது உண்மையை ஏற்றுக்கொள்ளும், நல்ல விஷயத்தை ஏற்றுக்கொள்ளும். அதனாலதான் உதாரணம் பாத்தீங்கன்னா மாரூஃப் முன்கர்னு சொல்லப்படுது. நல்ல விஷயத்த மாரூஃப், கெட்ட விஷயத்த அம்ரு பினல் மாரூஃபி ஒன் நஹி அனில் முன்கர். அப்படிதானே? கரெக்டா? ஆமான்னு சொல்லுங்க. கரெக்ட் தானே? அப்ப அம்ரு பில் மாரூஃப், மாரூஃப்னா என்ன ஆக்சுவலா அரபியில மீனிங்? என்னமா? இல்ல அரபியில மீனிங் அறியப்பட்டது, தெரிஞ்சது. முன்கர்னா தெரியாத விஷயம், அல்லது ரிஜெக்டட், அல்லது நிராகரிக்கக்கூடிய விஷயம். முன்கர்னா ஒண்ணு அறியப்படாது, இல்லாத நிராகரிக்கக்கூடிய, ரிஜெக்ட் பண்ற விஷயம். அப்ப என்ன பாயிண்ட் பாருங்க, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நல்ல விஷயத்த அறிஞ்சதுன்னு சொல்றா, கெட்ட விஷயத்த ரிஜெக்ட் பண்றதுன்னு சொல்றா. இப்ப அறிஞ்சது ரிஜெக்ட் பண்றதுங்கிறது இயல்பாகவே மனுஷனுக்கு உள்ளத்துல என்ன ரெஜிஸ்டர் ஆயிருக்குன்னு சொன்னா, இது ஒழுக்கமானது, இது ஒழுக்கம் இல்லாத விஷயம் அப்படிங்கிறது பொதுவாகவே எல்லாருக்கும் தெரியும். இஸ்லாம் வந்து இன்னும் தெளிவா கரெக்டா நமக்கு லிமிட் பண்ணி காட்டுது. எந்த ஒரு மனுஷனும் பாருங்க, பொதுவா உலகத்துல யாரா இருந்தாலும் சரி, அவன் கடவுளே மறுக்கக்கூடியவனா இருந்தாலும் சரி, ஒழுக்கத்துக்கு முரணான விஷயத்த பப்ளிக்ல செய்ய அவனே வைக்கப்படுவான். இது எப்படி அவனுக்கு ஒழுக்கம் இல்லைன்னு தெரியுது? ஏன்னா உள்ளுக்கு என்ன இருக்குது, சில விஷயத்த ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கேன், இதெல்லாம் தப்புப்பா அப்படின்னு. அதனாலதான் திருட்டு தப்பு எல்லாரும் ஈஸியா ஒத்துக்குறான். ப்ரூவ் எல்லாம் பண்ண தேவையில்லை. ஏன் ப்ரூவ் பண்ண தேவையில்லை? ஏன்னா உள்ளுக்கு என்ன இருக்குது, ஏற்கனவே சில சிஸ்டம் ஒர்க் ஆயிட்டு இருக்கு. அதனாலதான் ஈஸியா இதெல்லாம் ஒத்துக்கிட்டு போறாங்க. அதே டைம்ல அவங்கள்ட்ட ப்ரூவ் பண்ணுன்னு கேட்டு பாருங்க, அவளுக்கு எதையும் ப்ரூவ் பண்ண முடியாது. புரியுது? அவளுக்கு ப்ரூவ் பண்ற விஷயம் இல்லை. ஆனா எல்லாரும் உள்ளம் ஏத்துக்கிறது. ஏன் ஏத்துக்கிறது? ஏன்னா எல்லா உலகத்தையும் என்ன இருக்குது, சில பேசிக் செட்டிங், மனித வாழ்க்கை, சில ஒழுக்க, அதாவது கைடன்ஸ் பண்ணக்கூடிய சில மாரல் பிரின்சிபலுடைய அடிப்படைகள், உண்மை ஏற்றுக்கொள்ளது. அதே மாதிரி நீதி அநீதி பாருங்க, எந்த மனுஷனா இருந்தாலும் அநீதி ஏத்துக்கிறோனா? எவனா இருந்தாலும் சரி, அநீதி செய்யறவன் கூட அவனுக்கு அநீதி ஏத்துக்கிற மாட்டான். நல்லா யோசிச்சு பாருங்க. அநீதி செய்யறவனா இருந்தா கூட அவன் வருவான் சொல்லுவான், சார் எனக்கு நீதி கிடைக்கல, எனக்கு நீதியை மறுத்துட்டாங்கன்னு. எப்ப நீ தான் உலகத்துல அநீதி மெயினா செஞ்சாலு, ஆனாலும் அவன் என்ன செய்வான், எனக்குண்டா நீதி வேணுமா. அப்ப எல்லாருக்கும் எது நீதி எது அநீதி, நீதி கரெக்ட் அநீதி தப்புன்னு தெரியுது. ஏன் தெரியுது? இது எல்லாம் ஃபித்ராவுடைய அந்த ஃபவுண்டேஷன் வந்து இப்படிப்பட்ட சில பல்வேறு பரிணாமங்கள் அதுக்கு இருக்கு அப்படின்றத பாக்குறேன். இதுல நம்மகிட்ட கேட்டா இன்னும் நிறைய விஷயத்த நம்ம சொல்லலாம். இது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க. அப்ப எதுக்கு இந்த ஃபித்ராவை நம்ம பேசணும்? சொல்லுங்க. இது 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 எல்லாருக்கும் தானே. இது வந்து அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம் எங்க வந்தா, அந்த அல்லாஹ் வந்து எல்லாரையும் படைப்பதற்கு முன்னாடி சாட்சி சொன்ன அந்த மக்கள்கிட்ட சொல்ற உதாப்பா அவங்க சிச்சுவேஷன். அப்ப அவங்க வந்து கரெக்டான முறையில் ஏன் 5 வக்து தொழல ஒரு கேள்வி கேட்டா மேபி பதில் சொல்லாம இருக்கலாம். எதுக்கு நீ கல்லையோ மண்ணையோ வணங்குனேன்டா பதில் சொல்லணும்ல, அதை வணங்காம இருந்திருக்கணும்ல. இந்த அடிப்படை ஒண்ணு இருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். இது வந்து அந்த கோணத்துல, அதாவது இஸ்லாம் தெளிவான முறையில சேராத மக்களா இருந்தா கூட பொதுவா படைச்ச ஒருத்தன் இருக்கிறான் இப்படிங்கிற சில அடிப்படைகளை அவங்க விளங்கி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை வலியுறுத்துற மாதிரி தான் அந்த வசனம் இருக்கு. புரியுதுங்களா? இல்ல கடவுள் இல்ல, படைச்ச ஒருவன் தான் நம்ம சொல்ல முடியும். படைச்சவன் சொல்லிட்டு இப்ப எதையாவது ஒண்ண ஒரு மரத்தையோ ஒரு இதையோ படைச்சவன் சொன்னா அது படைச்சவன் இல்லையே தான், நமக்கு தான் தெரியுமே, அவங்களுக்கு தான் தெரியுமே. அவனே வச்சு மரத்தை வளர்த்துக்கிட்டு அது படைச்சவன்னு சொல்ல முடியாதுல்ல ஒரு பேச்சுக்கு. கரெக்ட் தானே? அது ஒரு பொதுவான விளக்கம் தான். நல்ல கேள்வி. இந்த வசனம் இந்த டைரக்ஷன்ல உள்ள கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ற ஒரு கருத்தை தருது அப்படிங்கிற பாக்கிறோம். ஓகே, அப்ப நல்லா யோசிச்சு பாருங்க. அப்ப ஒரு படைத்த இறைவன் ஒருவன் அப்படிங்கறது வந்து ஒருத்தங்க நம்ம டிஸ்கஸ் பண்ண போறீங்கன்னு வைங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு டிஸ்கஸ் பண்ணி ப்ரூவ் பண்ணணுமா? அவங்கள்ட்ட தேவையில்லை. ஏன் ப்ரூவ் பண்ண தேவையில்லை சொன்னா ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தான். அப்ப அதனால நம்ம எதையாவது இந்த தாவா சம்பந்தமாக பேச போயிட்டு போது அதை நான் பின்னாடி அடுத்தடுத்த கிளாஸ்ல வந்து எப்படி பேசணும்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணணுங்கிற கருத்தை நம்ம பேசுவோம். அதனுடைய முன்னோட்டமா
நான் முதல்ல இந்த இந்த ஹாலுக்கு வர்றதுக்கு பள்ளிவாசல் அடையாளம் சொல்றது சொன்ன பாத்தீங்களா, அந்த மாதிரி நம்ம சிம்பிளா சொல்ல முடியும். ஏன்னா நமக்கு நல்லா தெரியும் ஏற்கனவே அவனுக்கு மனசுல என்ன இருக்குது, இந்த கருத்து ஆழமா ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. அதனால இந்த கருத்தை சொல்லித்தர சிரமப்படக்கூடாது. எந்த கருத்தை, எல்லாத்தையும் படைச்சது ஒரு இறைவன் தான், மெனக்கிட்டுலாம் சொல்ல தேவையில்லை. ஏன்னா அதான் ஏற்கனவே அவனுக்கு தெரியுமே. இப்ப இதுக்கு நம்ம நபிமாருடைய வரலாறுல இருந்து நம்ம சில எவிடன்ஸ் வரும்போது நம்ம காட்டுவோம். அதே போல இந்த ஹதீஸ் இதுல பாத்தீங்கன்னு சொன்னா, குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா, எல்லா குழந்தைகளும் ஒரு இயற்கை மார்க்கத்திலே பிறக்குது. அதை பெற்றோர்கள் தான் என்ன செய்யறாங்க, யகூதியாக நஸ்ரானியாக அல்லது மஜூசியாக மாற்றுகிறார்கள். அப்ப இதுல இருந்து என்ன விளங்குதுன்னு சொன்னா, ஃபித்ராவின் அடிப்படையில் பிறந்தாலும் ஃபித்ராவை கரப்ட் பண்ண முடியுமா, ஃபித்ராவினுடைய அந்த ஸ்ட்ரென்த்தை ஸ்பாயில் பண்ணி வழிகெடுக்க முடியுமான்னா முடியும்னு காட்டுது. அப்படிதானே, கரெக்டா? ஆனா அந்த வழிகேட்டை என்ன செய்யலாம், கிளியர் பண்ணி ஃபித்ராவை ஆக்டிவ் பண்ணலாம். அது என்ன செய்யும், நேரான வழிக்கு வரும். அப்ப ஃபித்ரா கரப்டும் பண்ணலாம். அந்த ஃபித்ராவை சரியான முறையில நம்ம ட்ரிகர் பண்ணா அது என்ன செய்யும், கிளியர் ஆகி டைரக்ஷனுக்கு வரலாம். அப்ப எந்த அளவுக்குன்னு சொன்னா, இப்ப உதாரணமா ஒரு மொபைல் போன் உங்கள்கிட்ட இருக்குன்னு வைங்க. மொபைல் போன்ல ஒரு ஆப் இருக்குது, ஒருத்தர் சிம்பிளா யூஸ் பண்றாரு, உங்கள்ட்ட அந்த ஆப் ஒர்க் ஆகல. அப்ப நம்மளை விட வயசு கம்மியான பையன் தான் போகணும். ஏன்னா வயசான ஆள்கிட்ட போனா மொபைல் சரியா தெரியாது. ஒரு சின்ன பையனை கூப்பிட்டு, தம்பி என்னப்பா ஒர்க் ஆகலன்னா, அவன் கூப்பிடுவான், தாத்தா கொடுங்க, சரியா சாச்சா. என்னை 2 பேர் ஒரு ஆள் பேசும்போது, என்ன சாச்சா வாங்க 2-3 தடவை என்ன சொல்லிட்டாரு. நான் 3 தடவை வரைக்கும் பொறுமையா இருந்தேன். 4வது தடவை சொன்னேன், பிரதர் இனிமே சாச்சான்னு சொல்லாதீங்க, இது வரைக்கும் நான் அந்த ஃபீலிங் எனக்கு வரல, தயவு செய்து வேற ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா 3 தடவைக்கு மேல நம்ம எப்படி பொறுக்க முடியும், ஒரு பேச்சுக்கு சொல்லணும், அது சைட் டாபிக். ஓகே, அப்ப கொடுத்த உடனே வாங்கிட்டு இப்படி பார்த்துட்டு, என்ன அங்கிள், அங்கிள் மாத்தினா, என்ன அங்கிள் இந்த ஆப்பை நீங்க டிசேபிள் பண்ணி வச்சிருக்கீங்க, ஆன் பண்ணி விடுங்க, இப்படி பண்ணுவான். ஒர்க் ஆகுது வரைக்கும், இவ்வளவுதான். புரியுதா உங்களுக்கு? இப்படி ஏதோ ஒரு சின்ன அங்க ஒரு சுவிட்சை தட்டி விட்டா போதும் எல்லாம் ஒர்க் ஆக தொடங்கிடும். இப்படி ஏதோ ஒரு சுவிட்சை ஆஃப் பண்ணவோ அல்லது டிசேபிள் பண்ணி வச்சிருப்பாங்க மக்கள் வேற வேற காரணத்தினால. நம்ம போய் அந்த சுவிட்சை லேசா அப்படி தொட்டு விட்டா பாக்கி எல்லாம் வேலை செய்யும். அதுக்கப்புறம் நீங்க டெய்லி உட்காந்துக்கிட்டு அந்த ஆப்ல வேலை செய்ய தேவையில்லை. நம்ம சம்டைம்ஸ் என்ன செய்யணும், இந்த சுவிட்சை விட்டுக்கிட்டு பாக்கி எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருப்போம் அதுக்கு பின்னாடி. அப்ப இந்த சின்ன டச்சிங் தான் நம்ம பண்ணணும். ஏன் என்று சொன்னால் பாக்கி எல்லா செட்டிங்கும் ஆல்ரெடி இருக்கு. நம்ம சொல்லக்கூடிய ஒரு கருத்து அல்லது கொடுக்கக்கூடிய ஒரு கைடன்ஸ் இப்படி ஒரு சின்ன கரெக்டான இடத்துல ஒரு ட்ரிகர் பண்ணுச்சுன்னா என்ன ஆகும், பாக்கி ஃபுல்லா நம்மளை விட சூப்பரா முன்னாடி போயிட்டே இருப்பாங்க. இதுதான் இந்த தாவாவில் நம்ம விளங்க வேண்டிய, இந்த ஃபித்ராவினுடைய பவர் என்னன்னு விளங்க வேண்டிய ஒரு டீப்பான பாயிண்ட். அதே டைம்ல ஃபித்ராவை கரெக்ட் பண்ண முடியுமா, அந்த சூழல், அதாவது நேச்சர் வர்சஸ் நர்ச்சர் அப்படிமாங்க. இயல்புல ஃபித்ரா இருக்குது, ஆனா நர்ச்சர் என்ன செய்யலாம், ஃபித்ராவை வலுவூட்டலாம் அல்லது ஃபித்ராவை பலகீனப்படுத்தலாம் அல்லது ஃபித்ராவை கரெக்ட் பண்ணலாம். எல்லா சாத்தியம் இருக்குங்கிறத இந்த ஹதீஸும் நமக்கு சுட்டி காட்டுகிறது அப்படிங்கிறத பார்க்கணும். அப்ப போக போக ஃபித்ரா பத்தி அப்பப்ப நம்ம பேசுவோம், நம்ம அடிஷனலா அந்த டைம்ல பாத்துக்கணும். அப்ப மனிதன் அல்லாஹ் படைச்சிருக்கிறான். நம்ம எந்த டாபிக்ல இதெல்லாம் பேச வந்தோம் ஞாபகம் இருக்கா? நேர்வழி என்பது ஒரு மனிதனுக்கு எப்படி கிடைக்குது, நேர்வழியை ஒரு மனிதன் வருகிறான் என்று சொன்னால் அதுக்குரிய சிஸ்டம் என்ன அப்படிங்கிறத பாக்குறோம். அதுல முதல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதனை படைத்திருக்கிறார். மனிதனை பொறுத்த வரைக்கும் பிரதானமாக மனிதன்ட ஃபித்ரா என்று சொல்லக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான கைட் பண்ணக்கூடிய அல்லாஹ் புறத்திலிருந்து உள்ள ஒரு டூல், ஒரு சிஸ்டம், ஒரு ப்ரீ இன்ஸ்டால்டு ப்ரோக்ராம் ஆபரேஷன்ல இருந்துகிட்டே இருக்குது. அது மனுஷனை எப்பவுமே நேர்வழியை நோக்கி இழுத்துக்கிட்டே இருக்கும். அது ஏதோ டைம்ல அது வெயிட் கூடும்போது அவன் சல்லுன்னு நேர்வழிக்கு வந்துடும். அதனாலதான் நீங்க பாப்பீங்க, புதுசா இஸ்லாத்துக்கு வந்தவங்க சொல்லக்கூடிய ஏதாவது பயான கேட்டீங்கன்னு சொன்னா சில பேர் சொல்லுவாங்க, நான் எங்கெல்லாமோ போனேன், இதை தேடினேன், அதை தேடினேன், இந்த மார்க்கத்துக்கு போனேன், அந்த மார்க்கத்துக்கு போனேன், இறுதியா இஸ்லாத்துக்கு வந்த உடனே அப்பதான் என் மனசுக்கு திருப்தி ஆச்சு, இதைத்தான் இவ்வளவு நாள் தேடிட்டு இருந்தேன். பாத்தீங்களா இந்த மாதிரி அவங்க என்ன சொல்லுவாங்க, நல்லா பாருங்க, இதைத்தான் இவ்வளவு நாள் நான் தேடிட்டு இருக்கேன்னு இதை பார்த்தோன்னு புரிஞ்சுக்கிட்டேன். இப்ப கேள்வி என்னன்னா, பொருள் கிடைக்கல, அப்ப இதைத்தான் தேடுறேன்னு எப்படி தெரியும் உங்களுக்கு? கேள்வி புரிஞ்சுதா? இது பொருளை என்ன பார்க்கல, பார்க்காம கிடைச்ச உடனே இதைத்தான் தேடுறேன்னு சொல்றீங்க. அப்ப இதைத்தான் தேடுறேன்னு எப்படி உங்களுக்கு தெரியும்? உள்ள ஏன்னா உள்ள ஒரு சிஸ்டம் இருக்கு, அது கரெக்டா கண்டு பார்த்துட்டே இருக்கு. இது இல்ல, இதுல ரிஜெக்ட் பண்றதுக்கு உள்ள இதை பார்த்த உடனே கப்பல் பிடிச்சிக்கிடுச்சு. அப்போ எது கரெக்ட்னு பிடிக்கிறதுக்கு உள்ளுக்கு ஒரு சிஸ்டம் வச்சுதான் இருக்கான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். நான் யதார்த்தமாக இந்த நம்ம போன கிளாஸ் முடிச்சுட்டு இந்த கிளாஸ் வர்றதுக்கு இடையில ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். அதுல ஒரு ஜெர்மன் நாட்டை சார்ந்தவர் ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வந்தவர். அவர் சொல்றாரு, நான் கிறிஸ்தவ மார்க்கத்தில் இருந்தேன், எனக்கு ஸ்டார்டிங்லயே அந்த திருத்துவம்லாம் திருப்தி இல்லை. அப்ப எப்படி ஒரு மார்க்கம்னா எப்படி இருக்கணும்னு அவருக்கு மைண்ட்ல வச்சுன ஒரு ஐடியா இருக்கு, இப்படி இப்படி இருக்கணும் அப்படின்னு. இஸ்லாத்தை பத்தி ஒரு ஆள் சொன்ன உடனே அவருக்கு பார்த்தோன்னே புரிஞ்சிருச்சு, இதைத்தான் நம்ம தேடி இருந்தோம். ஆனா அவருக்கு என்ன கவலைன்னா, இப்படி நம்ம மனசுக்கு திருப்தியான ஒண்ணு இஸ்லாம்ன்ற மார்க்கத்திலே இருக்கணும், வேற எங்கேயும் இருக்கப்படாதா? ஏன்னு சொன்னா
இஸ்லாத்தை பத்தி அவ்வளவு கேவலமா வெஸ்டர்ன் மீடியால பேசி வச்சிருக்காங்க. இஸ்லாம்னா டேஞ்சர் பயங்கரம்னு சொல்லி வச்சதுனால நம்ம பிடிச்ச மாதிரி திருப்தியா இருக்குது. அதை போய் இஸ்லாத்துல போய் இருக்குது. இதுக்கு மேல வேற எங்கேயாவது இருந்தா நம்ம ஈஸியா ஏத்துக்கலாமே. இப்படி அவர் ஆசைப்பட்டு எந்த அளவுக்குன்னா துவா வரைக்கும் கேட்டாரு, யா அல்லாஹ் இஸ்லாமிய மார்க்கம் கரெக்டா இருக்கக்கூடாது, எல்லாம் கரெக்டா இருக்குது, இதுக்கு மேல வேற ஏதாவது இருந்தா பரவாயில்ல. அப்புறம் கொஞ்ச நாள் போன பிறகு யோசிச்சு அவர் என்ன முடிவு பண்ணாராம், இஸ்லாம் மார்க்கத்தை ஏற்காம இருந்தா அதனுடைய விளைவு இஸ்லாம் மார்க்கத்தை ஏற்பதனால நம்ம சந்திக்க விளைவை விட பயங்கர டேஞ்சர். நல்லா பாத்துருங்க. இஸ்லாமிய மார்க்கத்தை ஏத்துக்கிட்டா சில விளைவுகளை சந்திக்கணும் குடும்பத்துல அங்க இங்கன்னு. ஆனா ஏற்காம இருந்தா மிகப்பெரிய விளைவை சந்திக்க வேண்டிய ஒரு மறுமையில அந்த விளைவு ரொம்ப அதிகம் பயங்கரம். அப்படிங்கறதுனால திடீர்னு எனக்கு மனசுல இந்த அச்சம் வந்துச்சு, உடனடியே இஸ்லாத்துக்கு வந்துட்டேன் அப்படிங்கிறது. அந்த இது பியூட்டி பாருங்க. அந்த கருத்து வந்தவன அவருக்கு மனசுல என்ன ஆயிடுச்சு, இதைத்தான் நான் தேடிட்டு இருந்தேன் பாருங்க, இதைத்தான் நான் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எல்லா மனசுக்கு உள்ள இருக்கு அப்படின்னு சொல்ல வரோம். இப்ப இவ்வளவு பேசிட்டோம்ல, இன்னொரு டாபிக் போறதுக்கு முன்னாடி உங்கள்ட்ட ஒரு கொஸ்டின். திருக்குரான் இறைவேதம் கரெக்ட் தானே? என்ன ஆமா இல்லன்னு சொல்லுங்க. ஆமா, சாப்பிட்டுட்டு இருக்கனால கொஞ்சம் யோசிக்கிறீங்க. திருக்குரான் இறைவேதம், தொண்டையில பாடிட. திருக்குரான் இறைவேதம். பெரும்பாலும் சில பேர் என்ன செய்வாங்கன்னா, திருக்குரான் இறைவேதம் அப்படின்னு நான் எப்படி நம்புறது இப்படின்னு சில பேர் கேள்வி கேட்கலாம். அப்படி கேள்வி கேட்டா, இப்ப நம்ம கிளாஸ் நடத்துறதை மனசுல வச்சுக்கிறேங்க. அப்படி கேள்வி கேட்டா ரொம்ப சிம்பிளான முறையில எப்படி இது திருக்குரான் இறைவேதம் நிரூபிப்பதற்கு நீங்க ஐடியா கொடுக்கலாம். சிம்பிளான ஐடியா சொல்லுங்க. நீங்க முன்னாடி கிளாஸ் அட்டன் பண்ணவங்களா? கிளாஸ் முன்னாடி அட்டன் பண்ணவங்க பதில் சொல்லாதீங்க. கிளாஸ் அட்டன் பண்ணாதவங்க பதில் சொல்லுங்க. முன்னாடி கிளாஸ் அட்டன் பண்ணவங்க கடைசியா பதில் சொல்லுங்க. ஏன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு பாக்குறீங்க. அட்டன் பண்ணாத யாரா பதில் சொல்லுங்க. கேள்வி புரிஞ்சுச்சா ஜி? கேள்வி புரிஞ்சுதா? உங்களுக்கு கேள்வி புரிஞ்சுதானே? கேள்வி சொல்லுங்க பாப்போம். அதோட சேர்ந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நான் கேட்டேன். குர்ஆன் இறைவேதம் எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்கன்னு மட்டும் கேள்வி கேட்கல. குர்ஆன் இறைவேதம் அப்படிங்கறத நம்ம கிளாஸ் நடத்ததையும் வச்சு ரொம்ப சிம்பிளா என்ன செய்வீங்கன்னு தான் கேள்வி. நம்ம இதுவரை கிளாஸ் நடத்தினதையும் வச்சுக்கிட்டு திருக்குர்ஆன் இறைவேதம் ஒரு கேள்வி கேட்டா எப்படி சிம்பிளா ப்ரூவ் பண்ணலாம், அல்லது ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டெப் சொல்லுங்க. என்னமா? எனக்கு கேட்கவே இல்லை. நீங்க என்ன சொன்னீங்க? இல்ல அது இறைவன் ஒருவன் தான்ங்கிற டாபிக் நம்ம சொல்லல. அது டிஃபரெண்ட் கொஸ்டின். அது நம்ம திருக்குர்ஆனை கேட்கிறோம். திருக்குர்ஆன் இறைவேதம் அப்படின்னு எப்படி ப்ரூவ் பண்றது? சரி, அது எப்படி அதை கொஞ்சம் கூட ஸ்ட்ரக்சரா சொல்லுங்க. நீங்க ஓகே சொல்ற பாயிண்ட் ஓகே தான். அது எப்படி ஒர்க் ஆகும்னு நினைக்கிறீங்க? அது நீ சொல்லி முடிங்க. சொல்லுங்க, நீங்க சொல்லி முடிக்கலாம். நீங்க முன்னாடி கிளாஸ் அட்டன் பண்ணிக்கீங்க தானே? அப்ப கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரி, கரெக்ட். பட் அதை நம்ம படிச்ச கிளாஸினுடைய அடிப்படையில இந்த பாயிண்ட வச்சு எப்படி நீங்க சிம்பிளா அணுகலாம்னு சொல்ல வரீங்க. நீங்க போற டைரக்ஷன் ஓகே. நீங்க சொல்ற பாயிண்ட் ஓகே. அதை நீங்க ஒரு ஸ்டெப் அழகா சொல்லணும், அவ்வளவுதான். அது ஓகே. அதாவது திருக்குர்ஆன் இறைவேதம் நிரூபிக்கிறதுக்கு நிறைய வழி இருக்குது, நிறைய மெத்தட் ஃபாலோ பண்றாங்க. நம்ம கேட்டது இதுவரைக்கும் நம்ம வகுப்பு நடத்தினதை வச்சு ஈஸியா என்ன செய்வீங்கன்னு சொன்னா என்ன செய்யலாம்? நம்ம ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கோம்? ஃபித்ரா பத்தி பேசியிருக்கிறோம். இந்த ஃபித்ரா திருக்குர்ஆனை ஒரு ஆள்கிட்ட நிரூபிக்க என்ன செய்யலாம்? தம்பி சின்சியரான முறையில எது நேரான பாதைன்னு புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டு இந்த திருக்குர்ஆனை நீங்க ரிலாக்ஸ்டா நடுநிலையோட படிச்சு பாருங்க, நீங்களே புரிஞ்சுக்கிடுவீங்க. இது மட்டும் சொன்னா இது ஏன் ஒர்க் ஆகும் இன்ஷா அல்லாஹ் அப்படின்னு சொன்னா, ஏன்டா உள்ள ஃபித்ரா என்ன செய்யும்? அல்லாஹ்வுடைய கலாமை பார்க்கும்போது கரெக்ட் அப்படின்னு கனெக்ட் ஆகிடுவாரு. நம்ம சிரமப்பட்டெல்லாம் ஒட்டெல்லாம் தேவையில்லை. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இந்த ஸ்டெப் ரொம்ப சிம்பிளான ஸ்டெப், மேக்சிமம் ஒர்க் ஆகும். இதுல என்ன தேவை? அவர் நடுநிலைமையோட சின்சியரா நேர்வழி வேணும்னு படிச்சா அல்லாஹ்வுடைய கலாமை அல்லாஹ்வுடைய ஃபித்ரா பாக்குறதை விட நீங்க என்ன தாவா நீங்க பண்ண முடியும்? நம்ம பெருசாலாம் நீங்க ஒன்றும் பண்ண தேவையில்லை. சின்சியரா படிச்சா அது பயங்கரமா கனெக்ட் ஆகி அவர் அட்வான்ஸா போயிடுவார். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நான் ஒரு விளக்கம் சொல்ல போறேன் சார், நீ சொல்ல தேவையில்லை, நான் ஆல்ரெடி அட்வான்ஸா போயிட்டேன்னு போயிடுவார். அப்ப நம்ம விளக்கம் சொன்னா தான் அவர் லேட் ஆவார் சில சமயம். அது ஏன் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொன்னா,
நல்லா யோசிச்சு பாருங்க. ஃபித்ரத்துல்லா இஸ் கனெக்டிங் வித் கலாமுல்லா. அது ரெண்டும் ஒரே டிபார்ட்மெண்ட். ஃபித்ரத்துல்லா ஃப்ரம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, கலாமுல்லா ஃப்ரம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அது ரெண்டும் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும், கனெக்ட் ஆயிடும். அப்ப நம்ம சிரமப்பட்டா ஒட்ட தேவையில்லை, லேசா டச் பண்ணி விட்டா போதும். இதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்றது எப்படின்னு சொன்னா, இந்த காயல் பண்ண மக்கள் இருக்கிறாங்க ஒரு பேச்சுக்கு. வேற எந்த ஊருக்கு, ஸ்ரீலங்கால எந்த ஊர் இப்படி ஃபேமஸ், எந்த ஊர் இருக்கா அந்த ஊர் மக்கள் பார்த்த உடனே எப்படி பேசுற மாதிரி அது ஊர் இருக்கா? சரி, ஊர் வச்சிருங்க, காயல் பண்ண வச்சு ஒரு எக்ஸாம்பிளுக்கு. இப்போ நம்ம இந்த சவுதியில இப்போ நம்ம ஒர்க் பண்றோம், நான் ஒரு கம்பெனில வேலை செய்யறேன். இந்த கதையை நல்லா கவனிச்சுக்கிறீங்க, கதையில எல்லாம் ஒரு மீனிங் இருக்கு, அதுக்கு தான் கதை சொல்றோம். நம்ம சவுதியில ஒரு கம்பெனில வேலை செய்யறேன், கரெக்டா? எங்க கம்பெனில காயல் பண்டத்துல இருந்து ஒரு இன்ஜினியர் வேலை செய்யறாரு, ஒரு யங் இன்ஜினியர், கரெக்டா? அப்போ நம்ம இஸ்மாயில் பிரதர், அவர் காயல் பண்ண தெரியுதுன்னா உங்களுக்கு. அப்ப அவர் வரும்போது நான் அவரை அறிமுகப்படுத்துறேன். அவருக்கு தெரியாது, ஏன்னா அவர் பழைய ஜென்ரேஷன், ஸ்டில் அங்கிள் தான் அவரு, பழைய ஜென்ரேஷன், கரெக்டா? இது புது ஜென்ரேஷன்னா எங்க ஒரு இன்ஜினியர் வந்தா அவர் சம்டைம் தெரியாம இருக்கும். அப்ப நான் அவர் அறிமுகப்படுத்துறேன், நல்லா கவனிச்சிருங்க. அவர் அறிமுகப்படுத்துறேன் எங்க ஆபீஸ்ல வச்சு, இஸ்மாயில் இது வந்து புதுசா ஒரு இன்ஜினியர் வந்திருக்காரு, மெக்கானிக்கல் இன்ஜினியர். அப்ப அவர் என்ன செய்வார், யதார்த்தமா அப்படியே தம்பி பரவாயில்லன்னு சொல்லி கேட்டுட்டு போனா அப்படி போயிடுவார், கரெக்ட் தானே? பெருசா கண்டினியூ பண்ணி பேச மாட்டார். இதுக்கு பதிலா நான் என்ன சொல்லி இருந்தா அங்க என்னைய வெளியே துரத்திட்டு அவங்கள்ட்ட பேசிருப்பாங்க சொல்லுங்க. நான் வந்து அவங்கள்ட்ட வந்து இஸ்மாயில் இவர் வந்து இன்ஜினியர்ப்பா காயல் பண்ண சொல்லணும்னு வைங்களேன், அவ்வளவுதான், நம்மள வெளியே துரத்தி விட்டுருவாங்க. அதுக்கப்புறமா இந்த துருவ அந்த துருவ அவன் இவன் கொடுப்போம், எல்லா பிரச்சனையும் வரும். என்னப்பா இவ்வளவு கனெக்ஷன் ஆயிட்டீங்க சார், நாங்க ஒரு ஆள் இருக்கேன்னு சொன்னா அப்படியா? ஏன் இது நடக்குது? ஏன்னு சொன்னா இந்த கனெக்ஷன் பயங்கரமான கனெக்ஷன், கரெக்டா? புரியுதா புரியலையா? அப்ப நம்ம என்ன செய்யக்கூடாது அந்த இடத்துல, இஸ்மாயில் இவர் வந்து காயல் பண்ணமாப்பா, காயல் பண்டத்துல அந்த தெருவு இருக்குல்ல, அந்த தெருவுல இவங்க வீட்டுக்கு ஏத்து விடுன்னு இஸ்மாயில் நான் சொன்னா எப்படி இருக்கும்? வாய் முடிட்டு போப்பா, காயல் பண்றது அப்படித்தானே வரும். இது மாதிரி நம்ம என்ன செஞ்சிருவோம், அவங்கள்ட்ட போய் பேசுற மாதிரி ஆயிடக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கிறீங்க நான் சொல்றத. நீங்க டச் பண்ணா அது கனெக்ட் ஆகிக்கணும். அந்த டைம்ல எப்படி நம்ம அவுட் சைட்ல உள்ள நம்ம போய் காயல் பண்ண ஆள்கிட்ட காயல் பண்ண தெருவு சொல்லக்கூடிய தேவை ஏற்படாதோ, சொல்லக்கூடாதோ, அது மாதிரி கனெக்ஷன் மட்டும் பண்ணினா போதும். இதை கரெக்டா பண்றது முக்கியம். இப்ப அதே மாதிரி அல்லாவுடைய ஃபித்ரத்துல்லா ஒருத்தன் இருக்குது, அல்லாவுடைய கலாம படிச்சான்னு சொன்னா கனெக்ஷன் ஆயிடும், பத்திக்கணும். அப்படியே கனெக்டன் ஆயிடுச்சு, நீங்க ஒண்ணும் பண்ண தேவையில்லை, அது ஸ்ட்ரைட்டா போக வேண்டிய இடத்துக்கு போயிடும். நம்ம அதுக்கு தேவையா ஏதாவது கைடன்ஸ், யாரை பார்க்கணும், எங்க போகணும், ஏதாவது சப்போர்ட் கிப்போர்ட் கேட்டா கொடுத்தா மட்டும் போதும். ஏன்னா அவங்களுக்கு ஒரு வேலை புதுசா இருக்கலாங்கிற அடிப்படையில் வேற ஒண்ணும் பண்ண தேவையில்லை. இப்படி இது ரொம்ப சிம்பிளா தாவல. அப்ப ஏன் இது ஒர்க் ஆகும், இன்ஷா அல்லாஹ் ஒர்க் ஆக முடியும் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய ஃபித்ரா, டாக்கிங் டு அல்லாஹ்வுடைய கலாம். இதை விட பவர்ஃபுல்லான கனெக்ஷன் என்ன இருக்க முடியும்? அதனாலதான் பல பேர் பாருங்க, எந்த முஸ்லீம், அதாவது முஸ்லீம்களுடைய நடவடிக்கை மோசமா இருக்கக்கூடிய ஊர்ல கூட அவங்க குரானை பார்த்துட்டு என்ன செய்யறாங்க, இஸ்லாத்தை வரக்கூடிய மக்களை பாக்குறோம். சில பேர் சொல்றாங்க, நல்ல காலம் நான் இஸ்லாத்தை வந்து முஸ்லீம்களை பாக்குறதுக்கு முன்னாடி பார்த்தேன், அதனால இஸ்லாத்துக்கு வந்துட்டேன். ஏன்னா முஸ்லீம்களை அதுக்கு முன்னாடி பார்த்தா ஒரு வேளைக்கு நான் தடுமாறி வேற எங்கேயா போயிருப்பேன் அப்படின்னு. அப்ப எதுக்கு இதை நம்ம சொல்ல வரோம்னு சொன்னா, ஃபித்ரா என்பது அப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கைடிங் மெக்கானிசம் அல்லாஹ் உள்ள கொடுத்திருக்கிறான். இந்த ஃபித்ரா அல்லாஹ்வுடைய கலாமோட டச் ஆச்சுன்னு சொன்னா என்ன செய்யும், அப்படியே பத்திர மாதிரி பத்திக்கிறோம். ஆனா சின்சியரான முறையில ஒரு ஆள் அல்லாஹ்வுடைய கலாமை அணுகினால் இது மாதிரி பவர் எதுவும் கிடையாது. அப்ப ரொம்ப சிரமப்பட்டுலாம் ப்ரூவ் பண்ண தேவையில்லை, சின்சியரா படிங்க, அவ்வளவுதான். சின்சியரா படி. கீ பாயிண்ட் என்னது, சின்சியரா அதை அணுகணும். அதை விட்டுட்டு அதுல ஏதாவது குத்தம் கண்டுபிடிக்க போறேன், தப்ப கண்டுபிடிக்க போறேன் அணுகுனா, மனோச்சியை பின்பற்றினா அல்லாஹ் அதுக்கு என்ன செஞ்சிருவான், அந்த லாக் அங்க விழுந்துரும் அப்படிங்கிறத பாக்குறோம். இது வரைக்கும் ஓகே. அடுத்து நம்ம டாபிக் என்ன போறோம்னு சொன்னா, நேர்வழியை பொறுத்த வரைக்கும் இன்னொரு முக்கியமான கான்செப்ட் வழங்கணும். அதுதான் மிக பிரதானமான கான்செப்ட். அது என்னன்னு சொன்னா, நேர்வழி என்பது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து மட்டும்தான் கிடைக்கும். நம்மளுடைய தாவாவினாலேயோ, நம்ம சொல்லக்கூடிய விளக்கத்தினாலேயோ, நம்ம சொல்லக்கூடிய தெளிவுகள்னாலேயோ, நம்ம சொல்லக்கூடிய அத்தாட்சிகள்னாலேயோ, நம்மளுடைய திறமையினாலேயோ, இது எல்லாம் நத்திங். ஆனா நம்ம தாவா களத்துல நம்மளுடைய பங்களிப்பை செய்கின்ற பொழுது மிக சிறந்த முறையில, ஸ்மார்ட்டான முறையில, ஹிக்மத்தோட, விவரமான முறையில எவ்வளவு பெஸ்டா பண்ண முடியுமோ இது நமக்கு கடமை. ஆனா ஒருவருடைய உள்ளத்துல நேர்வழியை கொடுக்கக்கூடிய இந்த முழு அதிகாரம், ஆற்றல், உரிமை ரப்புல் ஆலமீனுக்கு மட்டும்தான் இருக்கு அப்படிங்கிற புரிஞ்சுக்கணும். இந்த வசனத்தை பொறுத்த வரைக்கும் சுப்ஹானல்லாஹ், நீங்க பாருங்க, இப்ப நம்ம ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சில வசனத்தை பார்க்க போறோம். அதுல பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த வசன நம்பர் முதல்ல என்ன நம்பர் பார்த்தோம் நம்ம, அதுக்கு முன்னாடி இந்த ரொம்ப ஃபேமஸான வசனம் ஈஸியா 30-30. இது வந்து 10ல் 100, 10-100.
ஒரு வசனம் முன்னாடி ஒரு வசனம் பின்னாடி, ஞாபகம் வைக்கிறது ஈஸி. இதுல 99வது வசனம் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், வலவ் ஷாஅ ரப்புக லஆமன மன் ஃபில் அர்தி குல்லுஹும் ஜமீஆ அஃபஅன்த துக்ரிஹுன் நாஸ ஹத்தா யகூனு முஃமினீன். இந்த வசனம் நீங்க பாருங்க, அல்லாஹ் நாடி இருந்தால், வலவ் ஷாஅ ரப்புக, அல்லாஹ் நாடினான் என்றால், கரெக்ட். பின்னாடி வரக்கூடிய வசனத்துல வந்து கொஞ்சம் அரபிக் லைட்டா படிச்சிருந்த மக்கள் பார்த்தா தெரியும், பல மட்டத்துல வந்து தௌக்கீதுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒண்ணுக்கு மேல ஒண்ணுக்கு மேல ஒண்ணுக்கு மேல ஒன்னா உறுதிப்படுத்தப்பட்டு அல்லாஹ் இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்றான். அல்லாஹ் என்ன சொல்றான், ல ஆமன. இந்த ல ஆமனன்னு சொன்னாலே நிச்சய சத்தியமாக சொன்ன மாதிரி மீனிங் அது. ல ஆமன மன்ஃபில் அர்தி குல்லுஹும் ஜமியா. ல ஆமனா நிச்சயமாக ஈமான் கொள்வார்கள். யார் ஈமான் கொள்வார்கள்? மன்ஃபில் அர்து. அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க பாப்போம், உங்களுக்கு தெரிஞ்ச அரபில. பூமியில் உள்ளவர்கள், குல்லுஹும் ஜமியன் மொத்தமாக. பாருங்க எத்தனை உறுதி பாருங்க. பூமியில் உள்ள எல்லாரும் சொன்னாலே மேட்டர் முடிஞ்சது. ஆமனன் அல்லாஹ் சொன்னாலே கன்ஃபார்ம் தான். அல்லாஹ் வந்து ல ஆமன சத்தியம் என்று சொல்ற மாதிரி சொல்றான். யார் ஈமான் கொள்வார்கள்? பூமியில் உள்ள அனைவரும். அதை எப்படி? அனைவரும் மொத்தமாக என்று சொல்லி காட்டினான். அப்ப பூமியில் உள்ள எல்லாருமே ஈமான் கொண்டு முஸ்லீமா அப்படி நிக்கணுமா? ஒரு பிரச்சனை கிடையாது. யாரும் தாவா பண்ண தேவை கிடையாது. தாவா சென்று நம்ம டிபார்ட்மெண்ட் இவ்வளவு ஒன்னும் தேவை கிடையாது. அல்லாஹ் நானா எல்லா முஸ்லீம், அவ்வளவுதான். இப்ப அது வந்து ஏதோ அல்லாஹ்வுக்கு வந்து நம்ம நவுதுபில்லா ஏதோ வகையில ஹெல்ப் பண்ண போறோம் அப்படி ஒன்றும் கிடையாது. அல்லாஹ் அவருடைய ஹிக்மா, அவர் செட்டப் வச்சிருக்கிறா, அதுல நம்ம நம்மளுடைய வேலையை செய்யறோம், அவ்வளவுதான் விஷயம். அஃபந்த துக்ரிஹுன் நாஸ ஹத்தா யகூனு முஃமினீன். அல்லாஹ் ரசூல்கிட்ட கேட்கிறா. அதனால வந்து யாரையும் போய் நீங்க இஸ்லாத்துக்கு ஒன்றும் கம்பல்சரி பண்ண போறீங்களா? நீங்க அதெல்லாம் ஒன்றும் பண்ண தேவையில்லை. விஷயத்த சொல்லுங்க, அதான் உங்க டியூட்டி. ஈமான் கொள்றதுக்கு உங்களுக்கு சம்பந்தம் கிடையாது. அல்லாஹ் நான் நாடுனா எல்லாருமே முஸ்லீம் தான். அப்படி இது பாயிண்ட் நம்பர் 1. அடுத்து அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், இந்த வசனம் உண்மையிலேயே டீப்பா யோசிச்சுன்னு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வசனம். இந்த வசனம் எல்லாம் பாருங்க. அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், ஒமா கான லி நஃப்ஸின் அன் துக்மின இல்லா பிஇذنில்லாஹ். எந்த ஒரு ஆத்மாவும் எந்த ஒரு மனிதனும் அல்லாஹ்வுடைய தனிப்பட்ட அனுமதி இல்லாமல் ஈமான் கொள்ள முடியாது. நல்லா யோசிச்சு பாருங்க. இப்ப நீங்க தனியா உட்கார்ந்து இந்த வானம் பூமி அண்ட சராசரங்கள் அரசு இதுக்கெல்லாம் சொந்தக்காரனாகி அந்த ரப்பு தனிப்பட்ட ஒரு சிம்பிள் ஒரு மனுஷனாகிய எனக்கு, அது மாதிரி உங்களுக்கு நீ ஈமான் கொண்டு பெர்மிஷன் கொடுத்துருங்க. பாருங்க எவ்வளவு பெரிய விஷயம் இது. எவ்வளவோ பேருக்கு இந்த பெர்மிஷன் கிடைக்கல. இப்படி நம்ம உண்மையில யோசிச்சோம்னு சொன்னா இது எவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு ஒரு கிஃப்ட் நீங்க புரிஞ்சுக்கலாம். ஏன்னா அல்லாஹ்வுடைய பெர்மிஷன் இல்லாம யாரும் ஈமான் கொள்ள முடியாது. அப்ப ஒரு ஆளுக்கு தனிப்பட்ட முறையில ஓகே அப்ரூவ்டு, ஓகே அப்ரூவ்டு நம்ம பெர்மிஷன் கிடைச்சிருக்கு, அல்லாஹ் கொடுத்திருக்கான். யாராவது சொல்ல முடியுமா எனக்கு ஏன் அல்லாஹ் கொடுத்தான் என்றால் என்று சொல்லிட்டு இப்படி 4 காரணம் சொல்ல முடியுமா? ஒன்னும் பேச முடியாது. அல்ஹம்துலில்லாஹ் கிடைச்சிட்டு பொக்கிஷமா வச்சு பாதுகாத்துற வேண்டியதான். பாதுகாக்கிறதுக்கும் அல்லாஹ்வுடைய உதவி தான். பாதுகாப்புன்னு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அலே யாரெல்லாம் காப்பாத்தி கடைசி வரைக்கும் கரை சேருன்னு சொல்லி துவா கேட்டு தான் போகணும். எத்தனையோ பேர் பாருங்க வெளியில இந்த பெர்மிஷன் இல்லாம இருக்காங்க, கரெக்டா இல்லையா? பல பேர் நம்மளை விட பாக்குறதுக்கு அறிவாளியா இருக்கிறாங்க, நம்மளை விட சமூக சேவை செய்யக்கூடிய மக்களா இருக்கிறாங்க, நம்மளை விட தியாகம் செய்யக்கூடிய மக்களா இருக்கிறாங்க. இப்படி எத்தனையோ பேருக்கு என்ன இல்லை, இந்த பெர்மிஷன் இல்லை. நமக்கு அந்த பெர்மிஷன் இருக்கு. இப்ப அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாம யாரும் ஈமான் கொள்ள முடியாது, நம்ம உட்பட எல்லாரும் உட்பட. அப்ப இது ஒரு மிக பவர்ஃபுல்லான ஸ்டேட்மெண்ட் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அடுத்து வந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வயஜஅலு ரிஜ்ஸ அலல்லதீன லா யாக்குலூன். யாரை சிந்திக்க மாட்டாங்களோ அவங்கள்ட்ட என்ன இருக்குது இந்த அதாவது அந்த ரிஜிஸ், அந்த அசிங்கம் அல்லது அழுக்கு, இது வந்து சிந்திக்காத மக்கள்கிட்ட தான் இருக்குது அப்படின்ற மாதிரி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப நேர்வழி என்பது ஒரு ஆத்மாவும் தனிப்பட்ட முறையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெர்மிஷன் இருந்தா மட்டும்தான் ஏத்துக்கிற முடியும். இதுன்னு சொன்னா பெர்மிஷன் பேசிக்கலி. அப்ப அந்த அளவுக்குள்ள ஒரு வார்த்தையை பயன்படுத்தி அல்லாஹ் சொல்லி. இதே மாதிரி இன்னொரு வசனம் ஒண்ணு இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா உமாகர் லிப்ஸின் அன் தமூத இல்லா பிதில்லா அப்படி ஒரு வசனம் ஒண்ணு இருக்கு. அல்லாஹ்வுடைய பெர்மிஷன் இல்லாம யாரும் மௌத் ஆக முடியாது. நினைச்சா மௌத்தாகலாம் ஆக முடியாது. அதுக்கும் அல்லாஹ் என்ன செய்யணும்? ஓகே பெர்மிட்டட், அப்பதான் மௌத். இதே ஸ்ட்ரக்சர்ல அந்த வசனம் வரத பாக்குறோம். அது சைட். அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா இன்னொரு வசனத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். குலின் துரு மாதாஃபி சமாவாத்தி ஒல்லார். நீங்க போய் ஒரு ஆள்கிட்ட சொல்றீங்க, வானத்தை பாரு, பூமியை பாரு, அதனுடைய அத்தாட்சியை பாரு, விளக்கத்தை பாரு. அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், ஒமா துகுனில் ஆயாத்து ஒன்னுது அன் கௌமில்லா யுமினூன். ஈமான் கொள்ளாத அந்த மக்களுக்கு எவ்வளவு அத்தாட்சிகளை காட்டினாலும் சரி, எவ்வளவு எச்சரிக்கைகள் செய்தாலும் சரி, ஒரு பயன் கிடையாது.
அதனால நம்ம பாக்குறோம் சில பேருக்கு வந்து நீங்க எவ்வளவு தெளிவு கொடுத்தாலும் சரி, அதே மாதிரி எவ்வளவு எச்சரிக்கைகளை காட்டினாலும் சரி, அவனுக்கு மைண்ட்ல ஏறவே செய்யாது, ஒரு யூஸ் கிடையாது. அப்ப இதெல்லாம் அந்த தாவா, அந்த ஹிதாயத் என்று சொல்லக்கூடிய விஷயத்துல அல்லாஹ் தரப்பிலிருந்து ஹிதாயத் கிடைக்குதுன்ற விஷயத்துல உள்ள அந்த டைனமிக்ஸை இந்த 3 வசனத்தை நீங்க டீப்பா படிச்சு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா நம்ம நல்லா புரிந்து கொள்ளலாம். அல்லாஹ்னா எல்லாரும் முஸ்லீம் பார்த்து ஒரு மேட்டரே கிடையாது. ஒருத்தரும் ஈமான் கொள்ள வேண்டும் என்றால் தனிப்பட்ட அல்லாஹ்வுடைய இதன் பெர்மிஷன் இருக்கிறது. அதே போல நீங்க எவ்வளவு அத்தாட்சி காட்டினாலும் சரி, எவ்வளவு எச்சரிக்கை செய்தாலும் சரி, யார் ஈமான் கொள்ள ஃபிட் இல்லையோ, யார் ஈமான் கொள்ள மாட்டானோ அவனுக்கு அது ஒரு எஃபெக்டே பண்ணாது. ஒரு முஸ்லீம் ஒரு விஷயத்தை சொன்னா அப்படியே உள்ளத்துல பாதிச்சிடும். கரெக்டா? உள்ளத்துல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த பாத்தீங்களுக்கு அவன் சும்மா சிம்பிளா தட்டி விட்டு போயிட்டே இருப்பான். ஏன்? அவன் உள்ளத்துல அது என்ன செய்யல, ஒரு எஃபெக்ட் ஏற்படுத்தாது அப்படிங்கிறத பார்க்கும். அப்ப இந்த இடத்த நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஹிதாயத் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து தான் வருகிறது 100%. அப்படிங்கும்போது அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மக்களுக்கு நேர்வழி காட்ட வந்திருக்காங்க அப்படிங்கிறத எப்படி புரிஞ்சுக்கிறது? உதாரணமா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றார், இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த வலாக்கின் அல்லாஹ் யஹ்தி மன் யஷா. உதாரணமா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இது அபூ தாலிப் அவங்களுடைய சம்பவத்துல வந்ததாக அந்த சபப் நுஸூல்ல சொல்லப்படுகிறது. இப்ப அபூ தாலிப் ரசூலுல்லாஹ்வுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியும். எந்த அளவுக்குன்னு சொன்னா, அந்த அந்த பள்ளத்தாக்குல அவங்க இருக்கும் பொழுது அபூ தாலிப் என்ன செய்வாங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்த படுக்க வைப்பாங்க. அப்போ இவங்க படுத்த பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு எழுப்பி இவங்க மக ஒரு ஆள் அங்க படுக்க வச்சு ரசூலா இன்னொரு இடத்த படுக்க வச்சிருவாங்க. எதுக்குன்னு சொன்னா, ரசூலாவை எங்க படுக்கிறாங்கன்னு ஒரு ஆள் பார்த்துட்டு போய் கொல்றதுக்கு ஏற்பாடு பண்ணி வந்தா கொலை செய்யும் போது யார் மாட்டுவாங்க? அபூ தாலிபுடைய மகன் தான் யாரா மாட்டுவாங்க? ரசூலா தப்பிச்சிடுவாங்க. இப்படி எல்லா வகையிலும் ரசூலாவை ப்ரொடெக்ட் பண்ணாங்க. அப்ப ரசூல் அவங்களுடைய மரணத்துக்கு பிறகுதான் ரசூலாவுக்கு ப்ரொடெக்ஷன் போகுதாங்க. இப்படி பாதுகாப்பா இருந்த இந்த அபூ தாலிப் அவங்களுக்கு ரசூலா இவ்வளவு ஆசைப்பட்டாங்க. அல்லாஹ் என்ன செய்யல, அவங்களுக்கு ஹிதாயத்தை கொடுக்கவில்லை. அப்ப அந்த அதோடு தொடர்புடைய அடிப்படையில் இந்த வசனம் சொல்லப்படுகிறது, இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த வலாக்கின் அல்லாஹ் யஹ்தி மன் யஷா. அதோட முடியல, வஹுவ ஆலமு பில் முஹ்ததீன். என்ன பாயிண்ட்னு சொன்னா, யாரு நேர்வழிக்கு ஃபிட்டோ அவனை மிக அறிந்தவனாக அல்லாஹ் இருக்கிறான். அப்ப என்ன விளக்குறோம்? அபூ தாலிபுக்கு அது கிடைக்கலன்னு சொன்னா ஏதோ ஒரு விஷயம் இருக்கு உள்ள, நமக்கு தெரியாது. அபூ தாலிபுக்கு அந்த ஹிதாயத் அல்லாஹ் நசீப் ஆக்கலன்னு சொன்னா அல்லாஹ் அறிஞ்சவனா இருக்கிறான். என்னவோ ஒண்ணு உள்ள டீப்பா இருக்குது. அதனால அல்லாஹ் என்ன செய்யல, அந்த நசீப் அங்க கொடுக்கல. அதனால அல்லாஹ் என்ன சொல்லி காட்டான், யாரு நேர்வழிக்கு ஃபிட்டுன்னு மிக அறிஞ்சவனா அல்லாஹ் இருக்கிறான். அதனால இது உங்க சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லை. அப்ப நேர்வழி சம்பந்தமா இவ்வளவு விஷயத்தை நம்ம பார்க்கணும். கரெக்டா? அதே போல நான் முன்னாடி சொல்லி காட்டின வசனம், அப்ப அல்லாஹ்வுடைய கண்ட்ரோல்ல தான் முழுக்க முழுக்க அல்லாஹ் நாடோடு நேர்வழி கொடுப்பான் என்று சொன்னால், அப்ப மனுஷங்களை பொறுத்த வரைக்கும் நேர்வழி அடையதுக்கு என்ன செய்யணும், யாருக்கு நேர்வழி கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுடைய முழு அனுமதியில் நேர்வழி கிடைக்கும் என்றாலும் அல்லாஹ் என்ன ஒரு கேரண்டி தரான்னு சொன்னா, யாராவது நேர்வழி வேணும் ஆசைப்பட்டா அவனுக்கு நேர்வழி கிடைக்கும். இதைத்தான் நம்ம முதல்ல சொல்லி காட்டணும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா, யஹ்தி இலைஹி மன் அனாப், யார் வந்து ஆர்வத்தோட அல்லாஹ் நோக்கி முன் வந்தால் அவனுக்கு நேர்வழி கிடைக்கும். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாடவனுக்கு மட்டும்தான் நேர்வழி கிடைக்கும். அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாம யாரும் ஈமான் கொள்ள முடியாது, உறுதி. ஆனா சின்சியரா எனக்கு நேர்வழின்னு ஒருத்தன் ஆசைப்பட்டா இன்ஷா அல்லாஹ் தஆலா அவனுக்கு நேர்வழி கிடைக்காம இருக்கு. அல்லாஹ் இந்த வசனத்தை சொல்லி காட்டுறான். அப்ப நேர்வழி யாருக்கு கிடைக்காதுன்னு சொன்னா, முதல்ல சொன்ன மாதிரி எனக்கு நேர்வழி வேண்டான்னு போனா ஒருத்தர் நேர்வழி கிடைக்காது. எனக்கு நேர்வழி வேணும்னு கேட்டா அவனுக்கு நேர்வழி கிடைச்சு, சின்சியரா கேட்டா தேடுனா. அப்ப இதுதான் சிஸ்டம். அப்ப எந்த ஒரு மனுஷனும் நம்ம தாவா பண்றோம் பண்ணல, சின்சியரா நேர்வழி வேணும்னு ஆசைப்பட்டு முயற்சி பண்ணா அவன் வந்துருவான் இன்ஷா அல்லாஹ். இப்படிங்கிற ஒரு அடிப்படை கருத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிறோம். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேர்வழியை காட்டுவதற்கு அனுப்பப்பட்ட இறை தூதர்கள் அந்த வரிசையில வந்த இறுதி தூதர் அப்படின்னு பார்க்கணும். இதை பொறுத்த வரைக்கும் நேர்வழி சம்பந்தமாக நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அல்லாஹ்வே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்றா, இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த, நீங்க நாடவங்களுக்கு எல்லாம் என்ன செய்ய முடியாது, நேர்வழி காட்ட முடியாது. அப்ப இந்த வசனத்துல பாத்தீங்கன்னு சொன்னா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன சொல்லி காட்டுகின்றான் என்று சொன்னால், கடைசி பகுதியை பாத்தீங்கன்னா அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், வ இன்னக லதஹ்தி இலா ஸிராத்தி முஸ்தகீம், நபியே நீங்க தான் மக்களை நேரான பாதையை நோக்கி வழிகாட்டுகிறீர்கள். அப்ப முதல் வசனம் என்ன சொல்லுது, நீங்க நினைச்ச ஆளுக்கெல்லாம் நேர்வழி கொடுக்க முடியாது. இந்த வசனம் அல்லாஹ் என்ன சொல்றா, நீங்க தான் நேர்வழி காட்ட அனுப்பப்பட்டால். அப்ப இதனுடைய விளக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த வசனத்தை முதல்ல இருந்து படிச்சீங்கன்னா அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், கதாலிக அவ்ஹைனா இலைக்க ரூஹம் மின் அம்ரினா, உங்களுக்கு வந்து நம்ம தரப்பிலிருந்து ரூஹ், இந்த இடத்துல ரூஹ் என்பது திருக்குரானை குறிப்பிடுகிறது. நம்ம தரப்பிலிருந்து உங்களுக்கு நம்ம திருக்குரானை அனுப்பினோம். மா குன்த தத்ரி மல் கிதாப் வலல் ஈமான்,
உங்களுக்கு கிதாப்னா என்ன, ஈமான் என்றால் என்ன என்பதை நீங்கள் அறியாமல் இருந்தீர்கள். வலாக்கின் ஜஅல்நாஹு நூரன் நஹ்தி பிஹி மன் நஷா. அதை நம்ம என்ன செஞ்சோம், உங்களுக்கு இந்த திருக்குரான், இந்த நூர் என்று திருக்குரான் சொல்லப்படுகிறது. அதன் மூலமாக யாருக்கு நம்ம யாரை நாடுகிறோமோ அவங்களுக்கு நம்ம நேர்வழி கொடுக்கிறோம், நம்முடைய அடியார்கள் இருந்து என்று சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லி காட்டு. அப்ப இங்கே என்னது, நேர்வழி என்பது நம்ம கொடுக்கிறது தான். ஆனா உங்க டியூட்டி என்ன, இன்னக்கல தஹ்தி இலா சிராத்தி முஸ்தகீம், மக்களுக்கு நேர்வழியை காட்டக்கூடிய அந்த நேர்வழி காட்டியா நீங்கள் இருக்கிறீர்கள். அப்ப இது என்ன, அந்த அந்த விளக்கம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது அதுக்கு அறிஞர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ஹிதாயத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமா பார்க்கலாம். ஹிதாயத்து தௌஃபீகி வ ஹிதாயத்துல் இர்ஷாதி அப்படின்னு ரெண்டு. அதாவது நேர்வழியை நோக்கி வழிகாட்டுவது, நேர்வழியிலே ஒருவனை கொண்டு போய் சேர்ப்பது, அல்லது ஒருவனுடைய உள்ளத்துல நேர்வழி அவன் பெற்றுக்கொள்ள வைப்பது. அப்போ அட்டாயம் இப்படி பிரிச்சு காட்டினா உங்களுக்கு உடனே என்ன தெரியும், நேர்வழியை உள்ளத்துல கொண்டு போய் பெற்றுக்கொள்ள வைப்பது என்பது யாருடைய கண்ட்ரோல் உள்ளது, ரப்புல் ஆலமீன். நேர்வழி இதுதான் காட்டுறது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பொறுப்பு. அந்த வழி வந்த வழியில வந்த அடிப்படையில நபிகள் நாயகனுடைய சுன்னாவை பின்பற்றி அவங்களுடைய அந்த கட்டளைகளை, திருக்குறானுடைய கட்டளை, நபிகளுடைய கட்டளை ஏற்றுக்கொண்டு நம்ம அந்த வகையில நேர்வழி, இந்த வழியில போனா நேர்வழி கிடைக்கும்பான்னு காட்டுற இந்த வேலையை மட்டும் தான் நம்ம செய்வோம். அதுல ஒரு சின்ன பங்களிப்பு நம்ம செய்யறோம். அதை சரியா முழுமையாக செய்து காட்ட வேண்டிய பொறுப்பு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுப்பு, வந்து வழிகாட்டினார்கள். அதாவது திரும்ப சொல்ல போறேன். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஃபர்ஸ்ட், நேர்வழி இது இந்த வழியில போனா நேர்வழி கிடைக்கும் என்று வழிகாட்டுவது ஹிதாயத்துல் இர்ஷாதி. நேர்வழியிலே ஒருவனை கொண்டு போய் சேர்ப்பது என்பது ஹிதாயத்து தௌஃபீகி. இப்போ ஒரு ஜெனரல் உதாரணம், பொதுவான உதாரணம். இப்போ சவுதியில் இருக்க மக்களுக்கு இந்த உதாரணம் நல்லா புரியும் ஈஸியா. இப்போ உதாரணமா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு ஆள் உங்கள்கிட்ட கேட்கிறாரு, சார் ஏர்போர்ட்டுக்கு எப்படி போகணும், நீங்க என்ன சொல்றீங்க? இப்போ அந்த பழைய ஃபித்ரா டைப்ல ஆன்சர் பண்ணாதீங்க, இது நம்ம இன்னொரு கொஸ்டின். ஓகே, அது ஃபித்ரா ஏர்போர்ட் பக்கத்துல ஒரு டவர் தெரியுமா போகணும் அப்படின்னு சொல்லாதீங்க, அந்த கொஸ்டின் முடிஞ்சிச்சு. இப்போ எப்படி வழிகாட்டுவீங்க? சார் இந்த ரோட்ல நேரா போங்க, இப்போ நான் கூகுள்ல போட்டு போங்கன்னு சொல்லிடுவோம். அப்ப நீங்க என்ன செய்யுங்க, இப்படி நேரா போங்க, இந்த ஹைவேல போய் ஸ்ட்ரைட்டா நீங்க போனீங்கன்னு சொன்னா கடைசியில ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கும், அதுல அப்படி போய் பார்க்கிங் பண்ணிட்டு இப்படி உள்ள போனா போயிடலாம். இப்படி சொன்னா அதை ஃபாலோ பண்ண அவன் என்ன செய்வான், இன்ஷால்லா ஏர்போர்ட் போயிடுவான். ஆனா போவானா போக மாட்டானா யாருக்கு தெரியும்? போற வழியிலேயே ரூட் திரும்பி வேற எங்கேயாவது போயிடுவான், போகாம இருப்பான், அல்லது பிற போலான்னு யோசிப்பான், என்ன வேணா நடக்கலாம். இதே டைம்ல ஒரு ஆள் எக்ஸிட், பழைய காலத்துல எக்ஸிட் போனா கஃபில் எப்படி ஏர்போர்ட் கொண்டு விடுவான் சொல்லுங்க பாப்போம், தெரியுமா? நேரம் ஆளை பிடிப்பான், உட்கார வச்சு ஸ்ட்ரைட்டா ஏர்போர்ட்ல கொண்டு விட்டு அவன்கிட்ட பாஸ்போர்ட் கொடுத்து எக்ஸிட் அடிச்சு இக்காமாவை சப்மிட் பண்ணிட்டு அந்த பாஸ்போர்ட் செக்யூரிட்டி கண்ட்ரி தாண்டி சவுதிக்குள்ள நுழைய முடியாதுன்னு எல்லாம் இருக்குல்ல, அங்க வரைக்கும் விட்டு ஓகேன்னு கை காட்டிட்டு போயிடுவான். புரியுதா? அப்ப ரெண்டும் ஏர்போர்ட்டுக்கு போறது தான். ஆனா இது என்னது, ஏர்போர்ட்லயே கொண்டு விட்டு பிளைட்ல ஏறிடணும் அவன். கரெக்டா? இது இல்ல, வழியை காட்டினா போவான், போக மாட்டான். இப்ப எதுக்கு இந்த சும்மா ஒரு எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும்னு சொன்னா, மனிதர்கள் வழிகாட்டக்கூடிய வழிகாட்டுதல் என்பது இந்த வழியில போப்பா, இந்த வேதத்தை படி, இந்த நபியுடைய வாழ்க்கையை பாரு, இதுதான் நேரான பாதை என்று விளக்கம் சொல்லலாம், வழிகாட்டலாம். இதைத்தான் நம்ம செய்ய முடியும். அந்த வழியை பின்பற்றி நடந்து முயற்சி பண்ணுவது அந்த மனிதனுடைய வேலை. அதே டைம்ல அவன் உள்ளத்துல ஈமானை கொண்டு போய் உட்கார வைப்பது, ஈமானுக்கு உரியவனாக அவனை பொருந்திக் கொள்வது, அவனுக்கு அந்த ஈமானுக்குரிய அனுமதியை கொடுப்பது முழுக்க முழுக்க அல்லாஹ்வுடைய கண்ட்ரோல். அதனால அல்லாஹ்விட்டிருந்து உள்ளக்கூடிய ஹிதாயத் என்பது அவன் நேர்வழிக்குள்ளேயே வந்துட்டான். நம்ம நேர்வழி காட்ட முயற்சி செய்வது மீனிங் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த வழியில, அல்லது நபிகள் நாயகத்துடைய ஒரிஜினல் அந்த முக்கியமான பொறுப்பு என்னென்றால், இதுதான் ரூட்டு தெளிவுபடுத்துவாங்க, இதுதான் நேரான பாதைன்னு சொல்லுவாங்க. அவன் நேரான பாதைக்கு வரல, அல்லாஹ் என்ன சொன்னான், இது உங்க வேலை இல்லை, உங்க பொறுப்பு இல்லை, எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, எத்தி வைங்க, தெளிவா மக்கள்கிட்ட சொல்லுங்க, உங்க கடமை முடிஞ்சது, நீங்க அவங்களுக்கு பொறுப்பு கிடையாது என்று சொல்லப்படுவதை பார்க்கிறோம். இந்த டிஃபரன்ஸ் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்ப நம்ம என்ன ரோல் பிளே பண்றோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இருந்து கத்துக்கிட்ட அடிப்படையில சின்ன அளவுல நம்ம போய் இப்ப இந்த வழியில போங்கப்பா, இது நேரான பாதை அப்படின்னு கரெக்டா என்ன சொல்லணுமோ இதை சொல்லக்கூடிய வேலைதான் நம்ம தரப்பில் செய்யக்கூடிய வேலை. அப்போ ஒருத்தன் உள்ள வராம இருக்கிறான், நம்ம சொன்னது உடனே பாதிப்பு ஏற்படுத்தலாம். நம்ம சொன்ன ஒரு விஷயத்த 10 வருஷம் கழிச்சு ஒரு ஆள் யோசிச்சு அன்னைக்கு சவுதிக்கு ஒரு ஆள் சொன்னாருன்னு அவனுக்கு எஃபெக்ட் பண்ணலாம், நமக்கு தெரியாது. எது எப்ப வேணா வேலை செய்யலாம். அப்ப இந்த விஷயத்தை நம்ம புரிந்து கொள்கிறோம். அப்ப நேர்வழியை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் மனிதனை படைச்சிருக்கிறான். மனிதனுக்கு ஃபித்ரா என்று ஒரு இன்பில்ட் சிஸ்டம் இருக்கு. இது ஏற்கனவே அவனுக்கு நேரான வழியை நோக்கி ஈர்க்கக்கூடிய ஒரு உந்து சக்தி மாதிரி உள்ள அல்லாஹ் படைச்சு வச்சிருக்கான். அதுக்கு பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நேர்வழியை கொடுப்பது முழுமையா அவனுடைய கண்ட்ரோல் வச்சிருக்கான். நேர்வழி இதுதான் என்று வழிகாட்டுவதற்கு இறை தூதரை அனுப்பி இதுதான் வழிகாட்டுதல், இப்படித்தான் போகணும்னு சொல்லி காட்டுகிறார். அதே போல நேர்வழியை அடையக்கூடிய விஷயத்துல அந்த சிஸ்டத்தை முழுமையா கம்ப்ளீட் பண்ணக்கூடிய விஷயத்த பாத்தீங்கன்னு சொன்னா,
ரெண்டு முக்கியமான பகுதி இருக்குது. அது வந்து அறிஞர்கள் சொல்லி காட்டுவார்கள். ஒன்று வந்து அக்குல், இன்னொன்று வந்து நக்குல் அப்படின்னு சொல்லி காட்டுவாங்க. அக்குல்னா என்ன, நக்குல்னா என்ன அப்படின்னு சொன்னா, அதாவது இறை வேதம், இறை தூதர் இவங்க சம்பந்தமான இந்த வழிகாட்டுதல் டிரான்ஸ்மிஷன் மூலமா நமக்கு வந்தது. இது ஒரு வழிகாட்டுதல். இதுதான் நுணுக்கமா இந்த மார்க்கம் என்னன்னு தெளிவு காட்டக்கூடிய. அதே டைம்ல சிந்தித்து பார்த்து உணரக்கூடிய அல்லாஹ்வுடைய படைப்புகள் நம்மளை சுத்தி இருக்குது. அதை ஒருவன் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா அவன் என்ன செய்வான்? படைச்ச இறைவன் ஒருவன் இருக்கிறான், அவனுக்கு நம்ம கட்டுப்படணும், அவனுக்கு நம்ம அடிபணிவுதான் வாழ்க்கை நோக்கம். இப்படிப்பட்ட சில அடிப்படைகளை புரிந்து கொள்ள முடியும் அவனுடைய அக்களை பயன்படுத்தினான். அப்ப இதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா, நேர்வழி அடையக்கூடிய சிஸ்டத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். இங்க பாருங்க, இதுவும் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வசனம். இந்த வசனம் அல்லாஹ் சொல்லி காட்டினான், அவலம் யத்தஃபக்கரு மா பி ஸாஹிபிஹிம் மின் ஜின்னா. அவங்க யோசிச்சு பார்க்க மாட்டாங்களா? ரசூலுல்லாஹ்வுடைய அந்த சக சமுதாயத்தை பார்த்து சொல்றான், மா பி ஸாஹிபிஹிம் மின் ஜின்னா. அவங்களுடைய தோழராகிய நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எந்த புத்தி பேதலிப்பும் இல்லை. மாறாக இன்ஹுவ இல்லா நதீரும் முபீன், அவர் நிச்சயமாக பகிரங்கமாக அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய இறை தூதர் என்பதை புரிந்து கொள்ள முடியும். சிந்திச்சு பார்த்தா போதும். என்ன செய்யணும்? அவலம் யத்தஃபக்கரு, சிந்திச்சு பார்த்தா போதும். அது மட்டும் இல்ல, அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், அவலம் யந்துரு ஃபீ மலக்குத்தி ஸமாவாத்தி வல் அர்த், வானம் பூமியின் அந்த பேராட்சியை, அந்த டொமினியன்ஸ் சொல்லுவாங்க, வானம் பூமியினுடைய அந்த பெரிய சிஸ்டத்தை அதை பார்க்க வேண்டாமா? அல்லது ஒமா கலக்கல்லாஹு மின் ஷை, அல்லாஹ் படைச்ச படைப்புல எதை வேணுமோ பாரு, அல்லாஹ்வுடைய படைப்புல எதை வேணுமோ பாரு. பார்த்தார் என்ன புரிஞ்சுக்கலாம்? படைத்த இறைவன் ஒருவன் இருக்கிறான், நேர்வழி என்று புரிந்து கொள்ளலாம். அப்ப ரசூலுடைய வாழ்க்கையை பார்த்தாலும், அவங்களுடைய வழிகாட்டுதல பார்த்தாலும் நேர்வழி என்னன்னு புரிஞ்சுக்குவேன். அல்லாஹ்வுடைய படைப்புல வானம் பூமி போன்ற பெரிய படைப்பை பாரு, அல்லது எதை வேணுமோ பாரு. அல்லாஹ்வுடைய படைப்புல இருந்து எதை பார்த்தாலும் என்ன செய்யலாம்? நீ கரெக்டான குணத்துல பார்த்தா நேர்வழியை புரிந்து கொள்ளலாம். இந்த இடத்துல அல்லாஹ் சொல்றான், ஆனா பி கேர்ஃபுல். எந்த வகையிலன்னு சொன்னா, வா வா அன் அஸா அன் யகுன கதிக்கு தரப அஜலஹும், ஒருவேளைக்கு உங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட அந்த வக்து என்னது, எது சம்பந்தமான வக்து? அது மௌத்து எப்ப வேண்டாம் வந்து விடலாம். அப்படின்னா என்ன செய்ய முடியாது? சார் நான் எல்லா வேலையும் முடிச்சு ரிட்டையர் ஆகி ஊருக்கு போய் ஃப்ரீயா ஸ்டடி பண்றேன்னு சொல்ல முடியாது. அதுக்கு முன்னாடி நீ போய் சேர்ந்து இந்த வாழ்க்கையில உன்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, பொறுப்பு என்ன? நேரான பாதையை அடைவது. அதுக்கு அல்லாஹ் உனக்கு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறான். நேரான பாதையை அடைவதற்கு அல்லாஹ்வுடைய படைப்பு இருக்கு. அதை பத்தி சிந்திச்சு பாரு, புத்தியை யூஸ் பண்ணு. நேரான பாதையை அது சில பொதுவான அடிப்படைகளை புரிந்து கொள்ள முடியும். அது என்ன செய்யும்? அதே மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை, ரசூலுல்லாஹ்வுடைய கைடன்ஸ், திருக்குரான், இதை எதை படிச்சாலும் நேரான பாதை என்ன என்பதை புரிந்து கொள்ளலாம். ஆனா உனக்கு குறிப்பிட்ட வக்து மட்டும்தான் இருக்கு. என்ன வக்து? மௌத்தா போறதுக்கு முன்னாடி இந்த வேலையை நீ செய்யும். ரொம்ப லேட் பண்ணா மௌத்தா போயிடுவேன். அதுக்கப்புறம் டைம் இல்லைன்னு சொல்ல முடியாது. கபருக்குழியில போய் இந்த வேலையை செய்ய முடியாது. இப்ப அல்லாஹ் எல்லாத்தையும் லாக் பண்றான் இந்த வசனத்துல. இப்ப சுபான் அல்லாஹ் எப்படி சொல்றான் பாருங்க, நீ வந்து அல்லாஹ்வுடைய படைப்பை பாரு, அல்லது அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல், அந்த கைடன்ஸ், நேரடியான கைடன்ஸை பாரு. அதை பார்த்து விளங்குறதுக்கு உனக்கு ஏற்கனவே ஃபித்ரத்துல்லாஹ், அல்லாஹ் புறத்திலிருந்து உள்ள ஃபித்ரா வேற வச்சிருக்க, எல்லாமே ரெடி. நீ மூத்தா போறதுக்கு முன்னாடி டக்குன்னு பார்த்து கரெக்டான வேலைக்கு வா. இல்லைன்னு சொன்னா என்ன ஆயிடுவ? மௌத்து உன்னை அடைந்து விடும் என்று அல்லாஹ் சொல்லிட்டு இதுக்கப்புறம் ஒரு விஷயத்தை சொல்றான் பாருங்க, ஃபபி ஐயி ஹதீஸின் பாதஹு யுமினூன், இதை தாண்டி இதுக்கு வெளியில எதை பார்த்து பாரு ஈமான் கொள்ள போற அப்படின்னு வேற பாருங்க, எவ்வளவு பவர்ஃபுல் பாருங்க. அப்ப ஈமான் கொள்றதுக்கு ஒரு ஆள் வந்து கேட்கிறார், ஜி ஒரு ஆள் வந்து தாவால போய் பேசுனா அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வாழ்க்கையை பத்தி பேசியாச்சு, குர்ஆனை பத்தி பேசியாச்சு, அல்லாஹ்வுடைய படைப்பை பத்தி பேசியாச்சு, இதுக்கு வெளியில ஏதாவது ப்ரூஃப் இருக்கான்னு கேட்கிறாரு. அப்படின்னு சொன்னா அதுக்கு ஏதாவது ப்ரூஃப் கொடுங்கன்னு வந்து கேட்டா என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்? வாங்க இங்க தேடலான்னு போறதா? என்ன சொல்லணும்? சொல்லுங்க, என்னங்க சொல்லணும்? கேள்வி புரிஞ்சா புரியலையா? சரி கேள்வி சொல்லுங்க, திரும்ப என்னோட கேள்விய திரும்ப சொல்லுங்க. என்ன சொல்றீங்களா? அதாவது ஒரு ஆள்கிட்ட வந்து நீங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கை, அதே மாதிரி திருக்குர்ஆன், இதை பத்திலாம் விளக்கம் சொல்லியாச்சு, திருப்தி வரல அவருக்கு. அல்லாஹ்வுடைய படைப்பு, இதுல இருந்து விளக்கத்தை சொல்லியாச்சு, திருப்தி வரல. அப்ப நீங்க வந்து கேக்குறீங்க, இதெல்லாம் திருப்தி வரல அவருக்கு, இதை தாண்டி வெளியில ஏதாவது எவிடன்ஸ் இருக்குதா அவருக்கு இஸ்லாத்தை சொல்றதுக்கு அப்படின்னு கேட்டா நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? அப்படி வந்து நம்மள கேட்டா நம்ம என்ன பதில் சொல்லணும்? என்னமா? இல்ல அப்படி இல்ல, அதுக்கு வெளியில எவிடன்ஸ் தேடலாமா இப்படி கேக்குறேன் ஒரு பேச்சு. யார் சொல்றீங்க பதில்? கையை தூக்கி ஏதாவது சொல்லுங்க, யார் சொல்றீங்க? சொல்லுங்க, சத்தமா பயப்படாதீங்க. ஏன் இல்ல? என்னன்னு சொன்னா?
இல்லைன்னா உனக்கு மரணம் வரதுக்கு முன்னாடியாவது நீ யோசிச்சு போயிருக்கிறோம். அப்படி இல்லைன்னா இதுக்கப்புறம் நீ எதை யோசிச்சுதான் உனக்கு ஈமான் கொள்ள போற நல்லா கேட்டிருக்கான் அப்படின்னா அதுக்கப்புறம் எதையும் கொடுக்க முடியாத நல்லா கேட்டுருக்கான் அப்படின்னு. நீங்க கொஞ்சம் அதை சாப்பிட்டா சொல்றீங்க. பட் பாயிண்ட் என்னன்னு சொன்னா பாயிண்ட் ஓகே. என்ன பாயிண்ட்னு சொன்னா நேர்வழி பெறுவதற்கு எல்லா தேவையான அம்சமும் இதுக்குள்ளதான் இருக்கு. இதுக்கு வெளியெல்லாம் போய் தேட வேண்டிய தேவையில்லை. மேபி உன் புத்தியை தான் சரி பண்ணணும் ஒரு பேச்சுக்கு. நேர்வழிக்கு என்ன, அல்லாவுடைய படைப்பை பாரு, அல்லாவுடைய வழிகாட்டுதல பாரு. உனக்கு ஏற்கனவே உள்ளுக்கு சிந்திக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது, ஃபித்ரா இருக்கு உள்ள, எவ்ரி திங் செட் ப்ராப்பரா. இதுக்கு வெளியில போய் தேட வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கு வெளியில போய் தேடணும்னு சொன்னா என்ன அர்த்தம்? இங்கதான் என்ன செய்யணும், ஏதோ கரெக்ஷன் பண்ணணுமே இல்லாம நம்மளும் வெளியே போய் தேடுறது. நம்ம சொன்னா இதுதான் சார் எவிடன்ஸ். அதாவது சில பேர் நீங்க பார்த்திருப்பீங்க, அந்த சில ஃபேஸ்புக்ல வந்து ஒரு மீம்ஸ் மாதிரி சில பேர் போட்டிருப்பாங்க. அதாவது ஒரு இடத்துல நிப்பான் ஒரு ஆளு, நின்றுட்டு சொல்லுவான், இறைவா நீ இருக்கிற அப்படிங்கிறத எனக்கு அத்தாட்சி காட்டு அப்படின்னு ஒரு நின்று இருப்பான். அடுத்த பிக்சர்ல பார்த்தா அப்படி வானம் வரும், பூமி வரும், சந்திரன் வரும், சூரியன் வரும், அது வரும், இது வரும், என்னென்னமோ வந்து போகுது. ஸ்டில் ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னு. யார் வெயிட்டிங்? நம்ம தான் வெயிட்டிங். உனக்கு இதான் எல்லா அத்தாட்சியும் வந்துருச்சு. புரியுதா உங்களுக்கு? அப்ப தேவையான அத்தாட்சிகள் ஒரு மனிதனை சூழ சுத்தி இருக்குது, உள்ள இருக்குது. அப்ப ஒரு மனிதன் நேர்வழி பெறுவதற்கு உள்ள சிஸ்டத்தை நம்ம சிம்பிளா சம்மரைஸ் பண்ணோம்னு சொன்னா, உள்ளத்துல ஃபித்ரா என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதனை நேர்வழியை நோக்கி செலுத்தக்கூடிய பவர்ஃபுல்லான படைத்தறிவன் ஒருவன் தான் என்று சொல்லக்கூடிய உறுதியான கருத்தை ஆழ பதிஞ்ச ஒரு சிஸ்டம் உள்ள இருக்குது. அது ஒர்க் பண்ணிட்டே இருக்குது எப்பவுமே. அதுதான் அவனை வந்து உண்மையை நோக்கி செலுத்துது, அவனை நீதியை நோக்கி செலுத்துது, ஒழுக்கத்தை நோக்கி செலுத்துது. இது உள்ள ஒரு சிஸ்டம் இருக்கு. அது செலுத்தக்கூடிய மிக முக்கியமான டைரக்ஷன் நேர்வழியை நோக்கி. வெளியில அல்லாஹ்வுடைய படைப்பு, அதே மாதிரி அல்லாஹ்வுடைய கலாம், அதாவது வேர்ட் ஆஃப் அல்லாஹ், வேர்ல்ட் ஆஃப் அல்லாஹ். அல்லாஹ்வுடைய வேர்ல்டு இருக்குது, கல்குல்லா, கலாமுல்லா, ஃபித்ரத்துல்லா, ட்ரையாங்கிள். இதுல எதை டச் பண்ணாலும் நேர்வழிக்கு போகலாம். சின்சியரா ஒருத்தர் முயற்சி பண்ணி எனக்கு நேர்வழி வேணும்னு ஆசைப்பட்டா மட்டும் போதும். அப்ப நம்ம தாவால செய்ய வேண்டிய வேலை என்னன்னு சொன்னா, சார் சின்சியரா இதை பாருங்க, அவ்வளவுதான் பாயிண்ட். நம்ம செய்ய வேண்டியது அதை எப்படி செய்யணுங்கிறத பேசுவோம். நம்ம இவ்வளவுதான் நம்ம செய்ய வேண்டிய வேலை. அதுக்கு மேல பெருசா நம்ம என்ன செய்ய தேவையில்லை, செய்யக்கூடிய தேவையில்லை. அப்ப நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு மனிதன் நேர்வழி பெறக்கூடிய எல்லா சிஸ்டமும் அவனை சுத்தி எல்லா பக்கமும் இருக்கு. அவன் எனக்கு நேர்வழி பெறணும்னு நினைச்சா மட்டும் போதும், வேலை முடியும். இதை தாண்டி அவன் கஃபலால இருக்கிறான், கஃபலாடா பாராமுகமா இருக்கிறான், அல்லது ஹவாவை பின்பற்றான், அல்லது தக்கபூர்ல இருக்கிறான், இதெல்லாம் ப்ராப்ளம். எனக்கு நேர்வழி வேணும் நினைச்சா எல்லா பக்கமும் சுத்தி 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 அவனுக்கு என்னது இருக்கு, உள்ள வெளியே எல்லா பக்கமும் நேர்வழிக்குள்ள வழிகாட்டல் மட்டும் தான் இருக்கு. இப்ப உதாரணமா நம்ம வெளியில போய் நிக்கிறோம் ரோட்ல, திடீர்னு தம்மாவுக்குள்ள சர்வன் 2 பேர் கார்ல போயிருக்கோம். நம்மளால நிலுப்ப எங்க போறேன் சார், நாங்க அல்லாவுடைய படைப்பை பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னீங்க, என்ன சொல்லுவீங்க? ஏன் அல்லாவுடைய படைப்பு பார்க்கறதுக்கே கிளம்பிங்க போறீங்க? எல்லா பக்கம் அல்லாவுடைய படைப்பு தான். அப்ப அல்லாவுடைய படைப்பு பார்க்கறதுன்னு சொன்னா நீ கண்ணை முழிச்சா சுத்தி எங்க அல்லாவுடைய படைப்பு தான். அப்ப பாருங்க, அல்லாஹ்வை நோக்கி நேர்வழி காட்டக்கூடிய சிஸ்டம் என்பது, நீங்க எந்த எஃபர்ட் செய்யாம சுத்தி வர, நீங்க ஒரு ஜெயிலுக்குள்ள இருந்தாலும் எதுவும் சுத்தி இல்லாட்டி கூட நீங்க அல்லாவுடைய படைப்பை யோசிக்கலாம், நேர்வழிக்கு வரலாம். உள்ளுக்கு அதுக்குரிய சிஸ்டம் இருக்குது, வெளியில அல்லாவுடைய படைப்பு இருக்குது. அப்ப நேர்வழிக்கு வரக்கூடிய எல்லா செட்டிங்கோட தான் மனுஷன் வாழ்ந்துருக்கு. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். மக்கள்லாம் நம்ம வெளிப்படையில தடுமாறிட்டு இருக்கிறான்னு தோணுனா கூட டீப்பா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, எப்ப வேணாலும் அவன் நேர்வழிக்கு வரலாம்ங்கிற மாதிரி ஃபுல் செட்டப்போட தான் அல்லா மனுஷன் வச்சிருக்கான். ஒரே ஒண்ணுதான் தேவை. என்னது? அந்த மனுஷன்ட்ட என்ன தேவை? எனக்கு சின்சியாரிட்டி, எனக்கு நேர்வழி வேணும் அப்படின்னு நினைச்சா டக்கு 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 டக்குன்னு எல்லா லைன்ல வந்துடும். அது இல்லாம ஒருத்தன் மனோவிச்சை பின்பற்றான், அல்லது கஃப்லா ஐ டோன்ட் கேர்னு சுத்திக்கிட்டு இருக்கிறான், அல்லது பெருமை, ஏதோ எனக்கு எதுவும் தேவையில்லை அப்படின்னு பெருமை அடிக்கிறது, கஃப்லா, மனோ இச்சை, இதெல்லாம் டேஞ்சர். இதுல எல்லாம் இருந்து அதனாலதான் நீங்க தாவால பல டிஸ்கஷன் பண்ண போற கூட சில பேரை பார்ப்பீங்க, அக்செப்ட் பண்ண மாட்டான். அவனுக்கு கொஞ்சம் டீப்பா நீங்க பாத்தீங்கன்னா விளங்கிக்கிறீங்க. ஒண்ணு மனோ இச்சைக்கு பின்னாடி சுத்திருப்பான், இல்லாட்டி தக்கபூர் இருக்கும், இல்லாட்டி ஐ டோன்ட் கேர்ன்ற கஃப்லா இருக்கும். இது மாதிரி ஏதோ ஒரு துண்டு இருக்கும் அவனுக்கு. முடிஞ்ச நம்ம என்ன சொல்லலாம், சார் இந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்கு, எனக்கு தெரிஞ்சது, உங்களுக்கு நீங்க நேர்வழிக்கு வேணும்னா இதை நீங்க யோசிச்சுக்கோங்க, நீங்க சின்சியரா ட்ரை பண்ண உங்களுக்கு இதை சொல்லலாம் நம்ம. ஆனா இது மாதிரி ஏதோ ஒரு லாக்கு தான் அவனுக்கு என்ன செய்யும், எங்கேயாவது ஒரு இடத்துல அவனை தடுமாற வச்சுக்கிட்டு இருக்கும் அப்படிங்கிறத பாக்குறோம். அப்ப நல்லா ஞாபகத்தை நீங்க நெக்ஸ்ட் கிளாஸ் வரும்பொழுது ஃபித்ரானா என்ன, நான் உங்களுக்கு தனியாக நோட்ஸ் பெற தருவேன். அதுக்கு முன்னாடி நீங்க உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்க என்ன ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னு பாக்குறீங்க. ஃபித்ரா, அதே மாதிரி நேர்வழி பெறுவதற்கு இறைவன் புறத்துல இருந்து தான் நேர்வழி கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தி நம்ம பேசியிருக்கிறோம். அப்புறம் நேர்வழி கிடைக்கக்கூடிய ட்ரையாங்கிள் என்னன்னு சொன்னா, உள்ளத்துல ஃபித்ரா, அல்லாஹ்வுடைய படைப்பு, அல்லாஹ்வுடைய கைடன்ஸ், அதாவது கலாமுல்லா, ஹல்குல்லா, ஃபித்ரத்துல்லா, அது மூணு ஒரே டிபார்ட்மெண்ட், ஒரே ஊர் தான். கனெக்ஷன் பண்ணி விட்டா அவங்க பாட்டுக்கு இந்த கால் பண்ணக்காரன் பேசிட்டே போன மாதிரி அவங்க பேசிட்டே போயிடுவாங்க, பிரச்சனை இல்லை. கரெக்டா தான் கனெக்ஷன் பண்ணி விடணும். ஃபித்ரா இங்க கனெக்ட் பண்ணுப்பா, இது அங்க பேசுப்பா, முடிஞ்சு. அப்ப அது எல்லாமே கனெக்ட். அதனாலதான் உள்ள எல்லா செட்டப்பும்
அல்லாஹ் பொறுத்திருந்து கொடுக்கப்பட்ட செட்டப் இருக்குது, எல்லாம் ரெடி, ஆக்டிவேட் மட்டும் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அங்க பாயிண்ட். ஸோ எப்படி ஒர்க் ஆகுது நம்ம பார்த்துட்டோம். அப்ப இந்த இடத்துல அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகும் பொழுது எப்படி தாவா ரீதியாக இதை நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்ப்போம். இதே மாதிரி இன்னொரு வசனம் சும்மா பாத்தீங்கன்னு சொன்னா ஃபபி ஐயி ஹதீஸின் பாதுல்லாஹி வஆயாத்திஹி யுமினூன், இந்த ஒரு வசனத்துல இதுல முன்னாடி உள்ளதை எல்லாம் படிச்சு பாத்தீங்கன்னா சூரா ஜாசியால ரொம்ப ஸ்ட்ராங்கா பவர்ஃபுல்லா அல்லாஹ் எவிடன்ஸ் கொடுத்துட்டே வரான். கொடுத்துட்டு சொல்றான் இதுக்கு பிறகு உனக்கு என்னப்பா வேணும் ஈமான் கொண்டதுக்கு, இதுக்கு மேல உனக்கு என்ன தேவை அப்படின்னா என்ன அர்த்தம், இதுக்கு மேல என்ன தேவையான லிஸ்ட் கொடுக்கணும்னு அர்த்தமா? இந்த கேள்விக்கு என்ன அர்த்தம்? என்னமா இதுக்கு மேல ஒண்ணும் தேவையில்லை, அவ்வளவுதான் பாயிண்ட். இதுக்கு மேல உனக்கு ஒண்ணு தேவையில்லைப்பா, இதுக்கு மேல உனக்கு என்ன தேவை அப்படின்னா சார் எனக்கு இதெல்லாம் தேவை லிஸ்ட் கொடுக்குறேன், இதுக்கு மேல எதுவும் உனக்கு தேவையில்லை, இவ்வளவுதான் விஷயம், இதுக்குள்ளதான் கைடன்ஸ் இருக்குது. அப்படி வரலன்னா நீ தான் ஏதோ பிரச்சனை இருக்குன்ற மாதிரி அர்த்தம் தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்ப இதான் அந்த டைனமிக்ஸ், எப்படி ஹிதாயத் நடக்குது அப்படிங்கிற சம்பந்தமான திருக்குரான் சுன்னால நம்ம பெறக்கூடிய படிப்பினைகள். இதை நம்ம சரியா விளங்கிட்டோம்னு சொன்னா இன்ஷா அல்லாஹ் தஆலா தாவா களத்துல நம்ம செயல்படுகின்ற பொழுது எப்படி சரியான முறையில இந்த அடிப்படைகளை வைத்துக்கொண்டு நம்ம எஃபெக்டிவா எஃபிஷியன்டான முறையில தேவையில்லாம நேரத்தை வீணடிக்காம பயனுள்ள அந்த ஒரு கோணத்துல வந்து தாவால நமது பங்களிப்பை செய்யலாம் என்பதை புரிந்து கொள்ள முயற்சி செய்வோம் இன்ஷா அல்லாஹ் தஆலா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்ம கேட்ட விஷயங்கள்ல நல்ல விஷயங்களை சரியான முறையில் பின்பற்றக்கூடிய மக்களாக, எதுவும் தவறுதல் இருந்தால் அதையும் மன்னிக்கக்கூடியவனாக மன்னிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிதவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.